தமிழ் 36 என்கிற இந்த தொடர் நிகழ்ச்சி செவ்வாய்க்கிழமை தோறும் செவ்விலக்கியங்கள் என்கிற ஒரு அரிய தலைப்புடன் கடந்த 23 வாரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. தமிழ் கூறும் நல்லுலகம் அறிந்த தகவல். இன்றைக்கு நாம் 24வது வாரம் இப்பொழுது எல்லோரும் கூடியிருக்கிறோம். எப்படி இவ்வளவு வேகமாக நாட்கள் கடந்து சென்றது என்று நமக்கு புரியவே இல்லை. எந்த ஒரு செயலையும் ஈடுபாட்டுடன் செய்கிற போது காலம் நம்மை தள்ளிக்கொண்டுதான் போகிறது என்கிற ஒரு அழகிய உண்மையை நாம் புரிந்து கொள்ளலாம். அந்த வகையில் இன்றைய நிகழ்வு திரிகடுகம் என்ற இலக்கியத்திற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பாரதிய வித்யாபவன், ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ், உறவு சுரங்கம் என்கிற இந்த 3 அமைப்பும் இணைந்து கடந்த 8 ஆண்டுகளாக 98 மாத சிறப்பு கூட்டத்தை நடத்தியிருக்கிறோம். தமிழகத்தில் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்று சொன்னால் அது உறவு சுரங்கம் என்கிற இலக்கிய அமைப்பு, பாரதிய வித்யாபவன் என்கிற சமூக அமைப்பு, ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் என்கிற வணிக அமைப்பு. இந்த 3 அமைப்புகளும் இணைந்து முத்தமிழுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கிற ஒரு நல்ல எண்ணத்துடன் இந்த 3 அமைப்பும் இணைந்து கடந்த 90 மாத கூட்டத்தை நடத்தியிருப்பது என்பது ஒரு மாபெரும் வரலாறாகத்தான் இருக்கிறது என்றே உணரலாம். இந்த இனிய மாலை வேளையில் உங்களை அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று நான் மிகவும் மனமகிழ்ச்சி கொள்கின்றேன். நாம் இப்பொழுது திரிகடுகம் நூலினுடைய இறை வணக்கத்தை கேட்க இருக்கிறோம். எல்லோரும் அமர்ந்தே இந்த இறை வணக்கத்தை கேட்கலாம். இன்றைக்கு திரிகடுகம் பாடலை கடலூர் எஸ்ஜே ஜனனி இசைக்கலைஞர் அவர்கள் பாடியிருக்கிறார்கள். ஜனனி ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் என்னுடைய மாணவி. என் மாணவி அவர்கள் இன்றைக்கு இந்த பாடலை பாடுகிறார்கள். செவிகளை திறந்து வைங்கள். திரிகடுகம் பாடல் உங்கள் செவிகளை நோக்கி. கண்ணகள் ஞாலம் மலர்ந்தோ காமரு சீர்த்தன்னரும் பூங்குருந்தம் சாய்ந்ததோவும் நன்னியமாய சகடம் உதயத்தோவும் இம்மூன்றும் பூவை பூவண்ணம் அடி நன்னியமாய சகடம் உதயத்தோவும் இம்மூன்றும் பூவை பூவண்ணம் அடி இந்த அழகானதொரு பாடலை பாடிய எங்கள் ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியின் மேனாள் மாணவி, கர்நாடக இசையில் தன்னை முழுமையுமாக திளைத்து கொண்ட ஒரு மாணவி எஸ்ஏ ஜனனி அவர்கள் மிக அருமையாக இந்த பாடலை பாடினார்கள். அவருக்கு விழாக்குழுவின் சார்பாக நாம் ஒரு பலத்த கரவொலியை தந்துவிடலாம். எப்பொழுதும் நாம் நிகழ்ச்சியை தலைமை உரையுடன் தான் தொடங்குவது வழக்கம். ஆனால் இன்றைக்கு ஒரு சிறிய மாற்றம். நம்முடைய டெபுட்டி டைரக்டர் ஐயா திரு வெங்கடாச்சலம் அவர்கள் மிக விரைந்து இன்னொரு நிகழ்ச்சிக்கு செல்ல இருப்பதால் அவருடைய முன்னிலையில் இந்த விருதளிப்பு விழா நடைபெற வேண்டும் என்பதற்காக முதலில் தமிழ் விருதினை நாம் வழங்கிவிட்டு அதற்கு பிறகு வெங்கடாச்சலம் ஐயா அவர்கள் வேறொரு பணி நிமித்தமாக அவர்களுக்கு வழி அனுப்பி வைத்துவிட்டு நாம் அதன் பிறகு நீதிபதியினுடைய தலைமை உரையை நாம் கேட்கலாம். இப்பொழுது தமிழ் விருது. முகிலை ராசபாண்டியன் பற்றிய விவரங்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள முகிலன் குடியிருப்பு என்னும் ஊரிலே பிறந்த இவர் மதுரை, அண்ணாமலை, பெரியார், சென்னை பல்கலைக்கழகங்களில் உங்கள் தொலைபேசியை கொஞ்சம் நினைவு இழந்த நிலையில் வையுங்கள். நீங்கள் நினைவோடு இருங்கள். தமிழ் மீது மிகுந்த பற்று இருக்குமேயானால் உங்கள் தொலைபேசியை சுவிட்ச் ஆஃப் செய்து விடுங்கள். தொடர்ந்து பார்க்கலாம். சென்னை பல்கலைக்கழகம் தமிழ், இதழியல், மொழியியல், கல்வியியல் ஆகியவற்றில் MA பட்டங்களையும் எம்ஃபில், PhD, B.Ed ஆகிய பட்டங்களையும் பெற்றுள்ளார். தமிழ்நாடு அரசின் கல்லூரி கல்வித்துறையில் திருவாரூர், விருத்தாச்சலம், சென்னை நந்தனம் அரசு கலைக்கல்லூரி தமிழ் விரிவுரையாளராக பணியாற்றிய இவர் சென்னை மாநில கல்லூரியில் 15 ஆண்டுகள் தமிழ் பேராசிரியராக பணியாற்றியுள்ளார்.
சென்னை தரமணியில் உள்ள தமிழிணைய பல்கலைக்கழகத்தில் 3 ஆண்டுகள் உதவி இயக்குநராகவும் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் பதிவாளராகவும் பணியாற்றியுள்ளார். 5 நாவல்கள், 4 சிறுகதை தொகுதிகள், 3 நாடக நூல்கள், 4 கவிதை தொகுதிகள், 5 திறனாய்வு நூல்கள், 2 ஆய்வு நூல்கள், 2 உரை நூல்கள், 2 இலக்கண நூல்கள், 3 வரலாற்று நூல்கள், 5 சிறுவர் நூல்கள் முதலாக 90 நூல்களை படைத்திருக்கிறார். ஒரு நூலுக்கு ஒரு வயசுனா 90 வயது வரைக்கும் முகிலை ராஜபாண்டியன் ஐயா இயக்கத்தோடு இருப்பார் என்பதற்கு இந்த ஒற்றை வரி சான்று என்று சொல்லலாம். அதற்கு பிறகு 10க்கும் மேற்பட்ட பாடநூல்களையும் 100க்கும் மேற்பட்ட ஆய்வுக் கட்டுரைகளையும் படைத்துள்ளார். தமிழிணைய பல்கலைக்கழகத்தின் மின் நூலக உருவாக்கத்தில் பெரும் பங்காற்றியதுடன் 20க்கும் மேற்பட்ட பாடங்களையும் படைத்து வழங்கியுள்ளார். மருதம் என்னும் நாடக குறுந்தகட்டினையும் ஔவையாரின் அறநூல்கள், நன்னூல் எழுத்ததிகாரம், நன்னூல் சொல்லதிகாரம் என்னும் குறுந்தகனையும் படைத்துள்ளார். நான் இவருடைய ப்ரொஃபைல் படிச்சுட்டு இவர்கிட்ட ஃபோனில் கேட்டேன், ஏன் நீங்கள் உங்களுடைய தன்விவர குறிப்பை தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இன்னும் அனுப்பவில்லை என்று கேட்டேன். இவருடைய தன்விவர குறிப்பை பார்த்தபோது இப்பொழுது இவர் ஒரு பல்கலைக்கழகத்தில் வீசியாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தரமான ஒரு தன்விவர குறிப்பு. நல்ல பலமாக நீங்கள் கைத்தட்டலாம். மருதம் என்னும் நாடக குறுந்தகட்டினையும் ஔவையாரின் அறநூல்கள், நன்னூல் எழுத்ததிகாரம், நன்னூல் சொல்லதிகாரம் என்னும் குறுந்தகட்டையும் படைத்துள்ளார். மனோன்மணியம் சுந்தரான் பல்கலைக்கழகத்தில் பாரதியார் அறக்கட்டளை பரிசையும் பாரதிதாசன் அறக்கட்டளை பரிசையும் பெற்றுள்ளார். இவரது அலைகளின் காலம் என்னும் நாவலுக்கு ராஜபாளையத்தில் உள்ள திருவள்ளூர் மன்றம் கதை செம்மணி என்னும் விருதையும் முதல் பரிசையும் வழங்கியுள்ளது. இதுவரை கதை எழுதிய படைப்பாளர்கள் யாரும் கதை செம்மணி என்று விருது கொடுத்ததில்லை. இந்த விருது மிக மிக புதுமையான ஒரு டைட்டிலாக இருக்கிறது, புதிய விருதாக இருக்கிறது என்பதை பார்க்கலாம். இந்திய பல்கலைக்கழக தமிழாசிரியர் மன்றத்தின் மீனாட்சி சங்கரலிங்கம் விருது இவருக்கு 2003 கிடைக்கப்பெற்றது. இவரது போகிற வழி என்னும் நாவலை கோவையில் உள்ள கஸ்தூரி சீனிவாசன் அறநிலையம் 2003-2004 ஆண்டுகளில் வெளிவந்த தமிழ் நாவல்களில் சிறந்த நாவலாக தேர்வு செய்து பரிசு வழங்கியுள்ளது. இவர் எழுதிய அறநூல்கள் என்னும் நூலுக்கும் இந்திய பல்கலைக்கழக தமிழாசிரியர் மன்றம் இவருக்கு மிகப்பெரிய சிறப்பையும் விருதையும் கொடுத்திருப்பது எல்லோராலும் எண்ணி பார்க்கக்கூடிய ஒரு மாபெரும் விருதாகும். சிலப்பதிகார தொடர் சொற்பொழிவு நிகழ்த்தியமைக்காக சிலம்பு சுடர் விருது பெற்றுள்ளார். 2012 சென்னை கம்பன் கழகம் இவருக்கு தமிழ் நிதி வழங்கி சிறப்பித்தது. 2016 கவிமிகுள் அறக்கட்டளையும் ரூஸ்வெல்ட் அறக்கட்டளையும் இணைந்து இவருக்கு குருவிக்கூடு சிறுகதை தொகுப்பு நூலுக்கு சிறந்த நூல் பரிசு வழங்கியது. 2017 சிறந்த சிறுகதை படைப்பாளர் என விடியல் சமூக பண்பாட்டு அமைப்பு பாரதி விருது வழங்கி சிறப்பித்தது. இத்தகைய பெருமைக்குரிய பேராசிரியர் முகிலை ராஜபாண்டியன் அவர்கள் இன்றைக்கு தமிழ் விருது பெறுவது தமிழ் உலகத்திற்கும் உறவு சுரங்கத்திற்கும் பாரதிய வித்யாபவனிற்கும் மிகப்பெரிய பெருமை. வணக்கத்திற்குரிய கலைமாமணி முரளி ஐயா அவர்கள் அவருடைய மனம் நெகிழ்ந்த வாழ்த்தினை தர வேண்டும் பேராசிரியர் முகிலை ராஜபாண்டியன் அவர்களுக்கு என்று தொலைபேசியில் சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில் கலைமாமணி முரளி ஐயா அவர்களின் சார்பாகவும் வணக்கத்திற்குரிய கலைமாமணி ராமசாமி ஐயா அவர்களின் சார்பாகவும் பாரதிய வித்யாபவன் அவர்களின் சார்பாகவும் இந்த இனிய விருது பாரதிய வித்யாபவனுடைய டெபுட்டி டைரக்டர் ஐயா திரு வெங்கடாச்சலம் அவர்களின் பொற்கரத்தால் அவருக்கு பொன்னாடை அணிவித்து இந்த விருது அவருக்கு வழங்கப்பட இருக்கிறது. உறவு சுரங்கம் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பாரதிய வித்யாபவன் தமிழ் விருது பேராசிரியர் முனைவர் முகிலை ராஜபாண்டியன் அவர்கள் தமிழ் இலக்கிய உலகில் தனக்கென்ற ஒரு அடையாளத்தை வழியமைத்து கொண்ட இலக்கிய சொற்பொழிவாளர், மேடை பேச்சு கலையின் மாண்பமை சொற்பொழிவாளராகவும் பேராசிரியராகவும் உலா வருகின்ற பேராசிரியர் முனைவர் முகிலை ராஜபாண்டியன் அவர்களுக்கு தமிழ் விருது வழங்கி சிறப்பு செய்வதில் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பாரதிய வித்யாபவன் உறவு சுரங்கம் பெருமை கொள்கின்றன. ஜூன் 11, 2023 பாரதிய வித்யாபவன் மயிலை. நிகழ்ச்சியின் தலைமை வணக்கத்திற்குரிய நம்முடைய ஐயா நீதிபதி அவர்கள் கோசு ஆறுமுகம். கோ என்றால் அரசன், சு என்றால் தமிழ் கூறும் நல்லுலகின் தமிழ்க்கடவுள் முருகனாகிய சுப்பிரமணி இல்லையா? கோசு ஆறுமுகம், அது உள்ளே ஆறுமுகம் வந்துவிட்டது இல்லைங்களா? ஆக தமிழ்க்கடவுள் முருகப்பெருமான் என்பது
எவ்வளவு பெரிய தமிழ்ச்சங்கம் கொடுத்த கொடையோ அதுபோல் தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு அவர்கள் தாய் தந்தையர்கள் நமக்கு கொடுத்த கொடைதான் வணக்கத்திற்குரிய நீதிபதி கோசு ஆறுமுகம் அவர்கள். மாவட்ட நீதிபதி, சென்னை சிவில் கோர்ட். இவருடைய வாழ்க்கை வள்ளுவன் சொன்ன ஒரு இனிய இல்லறம். 2 பெண் மக்களுக்கு ஐயா தந்தையாக வள்ளுவன் கண்ட இல்லறத்தில் பெற்ற ஒரு மிகப்பெரிய மக்கட்பேறு. சொந்த ஊர் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகில் சிறிய குக் கிராமம். ஒரு சிறிய குக் கிராமத்தில் பிறந்தவர் எப்படி சிவில் கோர்ட் ஜட்ஜ் ஆனார் என்பது அவர் வாழ்க்கையில் அவர் கண்ட உழைப்பின் வெற்றி என்றுதான் சொல்ல வேண்டும். நடுத்தர விவசாய குடும்பம். நான் தொலைபேசியில் கேட்டேன், ஐயா உங்களை பற்றிய தன்விவர குறிப்பை கொடுங்கள்னு. எனக்கு என்னம்மா இருக்குது, நான் ஒரு விவசாயி. இதுதான் அவர் சொன்ன வார்த்தை. அதாவது தங்கள் பெயரை பெரியதாக போடவில்லை என்று கோபித்து கொண்டு ஒருத்தர் விழாக்கே வரல. அது மாதிரி இருக்கிற உலகம் இந்த உலகம், விளம்பர உலகம். ஒரு சின்ன டியூப் லைட்டை கொடுத்துட்டு அது பேரில் தங்கள் வீட்டு முகவரியே எழுதுகிற உலகம் இந்த உலகம். ஆனால் ஐயாட்ட நான் கேட்குறேன், தன்விவரை குறிப்பை கொடுங்கள் என்று கேட்டேங்க்கா, வாசிக்கக்கா. அவர் சொன்ன வார்த்தை, நான் என்னம்மா ஒரு விவசாயி, எனக்கு என்ன தன்விவர குறிப்பு என்று சொன்னார். எவ்வளோ பெரிய எளிமை. நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, நமக்கு வாழ்க்கையில் அந்த எளிமைலாம் வரணும் இல்லைங்களா? தமிழ் என்ற பெயரால் வியாபாரம் செய்யக்கூடாது, தமிழ்ன்ற பெயரை வச்சுக்கிட்டு. ஆக அந்த எளிமை நமக்கு வரணும். எவ்வளவு எளிமை பாருங்கள். நடுத்தர விவசாய குடும்பம். தற்பொழுது சொந்த ஊரில் விவசாயம் செய்து வருகிறேன். தமிழ் ஆங்கிலத்தில் MA முதுகலை பட்டம். ஒரு மிகப்பெரிய இலக்கிய ரசிகன். நான் கடந்த 30 ஆண்டுகளாக அவரை தமிழகத்தில் சென்னை மாநகரில் எந்த விழா நடந்தாலும் முதல் வரிசையில் அமர்ந்திருப்பார். அவர் வந்தோடனே மக்கள் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. ஐயா வாங்க வாங்கன்னு கை பிடிச்சி கூப்பிட்டு வந்துடுவாங்க. கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுருவாங்க. இன்றைக்கி அவர் காலில் ஏதோ ஒரு சின்ன ஒரு வலி, கீழே விழுந்து விட்டதால் வந்த ஒரு வலியால் கையில் ஒரு கைப்பிடி வச்சுருக்கார். மற்றபடி அவருக்கு ஔவையின் கரத்தில் இருக்கும் கைத்தடி போல் தமிழ்தான் இருக்கும். இந்த கைப்பிடியெல்லாம் இருந்ததில்லை. இந்த கைப்பிடியோடு நான் இன்று தான் பார்த்தேன் அவரை. வந்து அவ்வளவு வேகமாக நடந்து வந்து உட்கார்ந்து கேட்பார். மிகச்சிறந்த ஒரு ஆன்மீக ரசிகன், ஆன்மீகத்தில் ஈடுபாடு, நிரம்ப தமிழ்ப்பணி செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிற ஒரு உள்ளம். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் நீதித்துறையில் பணி, ஏராளமான சிவில் கிரிமினல் வழக்கில் தீர்ப்புகள் தந்தவர். ஆனால் அவரை பார்த்திங்கன்னா அமைதியாக பேசுவார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம், எவ்வளோ அமைதியாக மென்மையாக பேசுகிறாரு. எப்படி கிரிமினல் வழக்கெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பார் அப்படின்னு எனக்கு அடிக்கடி தோணும். எப்படி இவர் ஃபேஸ் பண்ணியிருப்பார் அப்படின்னு தோணும். ஆனால் ஆளுமை நிறைந்த தமிழ் இலக்கியத்தால், நெஞ்சத்தை பக்குவப்படுத்தியதால் கிரிமினல் வழக்கை கூட, சிவில் வழக்கை கூட மிக மிக மென்மையாக தீர்ப்பு தரக்கூடிய ஒரு ஆற்றல் அவர் நாவிற்கு தமிழ்த்தாய் கொடுத்திருப்பதாக நான் கருதுகிறேன். அதனால்தான் அவரால் இதையெல்லாம் செய்ய முடிந்தது. ஏராளமான சிவில் கிரிமினல் வழக்கின் தீர்ப்புகள் வழங்கியுள்ளார். தற்பொழுதும் வழக்குரைஞர், தொழிலில் முழு ஈடுபாடு. இன்றைக்கும் அந்த பணியை தொடர்ந்து செய்கிறார். தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் பணியாற்றியிருக்கிறார். ஆனால் அவர் நெஞ்சம் எப்பொழுதும் தமிழின் பால் ஈர்க்கப்பட்ட நெஞ்சம் என்பதால் நாம் தமிழ் 36க்கு அழைத்த பொழுது உடனே வருகிறேன் என்று சொல்லி இன்றைக்கு நம்முடைய விழாவிற்கு வந்திருக்கிறார். இப்படி நீதிபதிகளெல்லாம் இவ்வளவு எளிமையாக இருந்தால் நாடு எவ்வளவு சுபிட்சமாக இருக்கும் என்று எண்ணி பார்க்கக்கூடிய, காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல் அல்லான் மீக்குருவே மன்னன் நிலம் என்று புறநானூறு பாடியதைப் போல காட்சிக்கு எளியவர் கடுஞ்சொல் அல்லாத ஐயா கோசு ஆறுமுகம் அவர்கள் இப்பொழுது தலைமை உரை ஆற்ற வருமாறு பணிமன்போடு அழைக்கிறேன். செவிகளை திறந்து வையுங்கள். ஆறுமுகம் நீதிபதியின் தமிழை கேளுங்கள். உலகம் யாவையும் தாமுளவாக்களும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா. அழகிலா விளையாட்டுடையார் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. கிருஷ்ணா ஸ்வீட்ஸ், பாரதிய வித்யாபவன் இரண்டும் சேர்ந்து
சங்க இலக்கியங்களை பற்றி கடந்த சில வாரங்களாக ஆய்வு செய்யும் இந்த நிகழ்ச்சியில், இந்த மன்றத்தில் நின்று சில வார்த்தைகள் பேசுவதற்கு இருந்த உலகநாயகி அம்மாள் அவர்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த நன்றியையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பாரதிய வித்யாபவன் என்பது சுதந்திர போராட்ட காலத்தில் பங்கு பெற்ற பல சட்ட நிபுணர்களில் கேஎம் முன்சி அவர்களும் ஒருவராவார். தமிழகத்திலிருந்து அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், டிடி கிருஷ்ணமாச்சாரியார், ராஜேந்திர பிரசாத், டாக்டர் அம்பேத்கர் போன்ற சட்ட நிபுணர்களெல்லாம் இந்திய அரசியல் சட்டத்தை உருவாக்கிய காலத்தில் ஒரு கமிட்டிக்கு தலைவராக இருந்தவர் கேஎம் முன்சி அவர்கள். மிகப்பெரிய அறிவாளி, மிகப்பெரிய சிந்தனையாளர். அவர்களால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த பாரதிய வித்யாபவன். அம்மா அவர்கள் என்னை பற்றி ரொம்ப அதிகமாகவே சொல்லிவிட்டார் என்று நினைக்கிறேன். இங்கே வருகை தந்திருக்கிற பல நபர்களில் எனக்கு நேரடியாக தெரிந்தவர்கள் நிரம்ப இருக்கிறார்கள். சகோதரர் பாலசீனிவாசன், அம்மா வாசுகி கண்ணப்பன், அழகேசன், இன்னும் பல தெரிந்த முகங்கள் நிறைய இருக்கிறார்கள். காரணம், தேடுதல், quest ஃபார் நாலேஜ். நாங்கள் போகாத ஆன்மீக கூட்டங்கள் இல்லை, இலக்கிய கூட்டங்கள் இல்லை. இந்த உலகம் மிக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது, எதையோ நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. இலக்கியங்கள் தான் நம்முடைய மனதை, ஆன்மாவை பண்படுத்துகின்றன. இலக்கியம் இல்லை என்றால் 40-50 ஆண்டுகளுக்கு பின்னால் அவர்கள் உயிரோடு இருப்பதில் அர்த்தமில்லை, உயிரோடு இருக்கவும் முடியாது. ஆகவே மனதை செம்மைப்படுத்துகின்ற இலக்கியங்கள் தான் நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கின்றன. பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சரான பிறகு அமெரிக்காவிற்கு சென்றார்கள். அவர்கள் கையிலே எடுத்துக்கு சென்ற 2 புத்தகங்கள், ஒன்று தொல்காப்பியம், மற்றொன்று திருக்குறள். ஏல் பல்கலைக்கழகத்தில் உரையாற்றிவிட்டு ரோமுக்கு சென்றார்கள். ரோம சாம்ராஜ்யத்தினுடைய போப்பை சந்தித்தார்கள். அப்பொழுது அவர் நம்முடைய தொன்மையான இலக்கிய பெட்டகத்தை போப்பிடம் கொடுத்தார்கள். அந்த தொல்காப்பியம் முதலில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது. மதுரை தியாகராயர் கல்லூரியில் பேராசிரியராக இருந்த டாக்டர் சி லக்குவனார் அவர்கள் தொல்காப்பியத்தை முதலில் ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்தது. இந்த புத்தகத்தை அறிஞர் அண்ணா அவர்கள் போப்பாண்டவரிடம் கொடுத்தார்கள். இந்த செய்தியை நான் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், ஒரு 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது நம்முடைய தொல்காப்பியம். அதற்கு முன்னாலே அகத்தியம், எத்தனை இலக்கண நூல்கள் கால வெள்ளத்திலே அழிந்து போயிற்று. தொல்காப்பியம் ஒன்றுதான் எழுத்து, சொல், பொருள்
பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே நம்முடைய தமிழர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை தொல்காப்பியம் நமக்கு சொல்கிறது. உலகத்தில் உள்ள செம்மொழிகள் 5 6. இப்பொழுது தமிழ்மொழி செம்மொழி ஆகியுள்ளது. அதற்காக பாடுபட்டவர்களெல்லாம் இந்த நேரத்தில் நாம் நினைக்க, வாழ்த்த, போற்ற, பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று மகாகவி பாரதி பாடினான். தேமதுர தமிழோசை உலகெல்லாம் செழிக்கும் வகை செய்தல் வேண்டும் என்று பாரதி பாடினான். தமிழை பழித்தவனை தாய் தடுத்தாலும் தொடேன், தமிழை படித்தவன் சாவதில்லை, தமிழ் தொண்டன் பாரதிதான் செத்ததுண்டோ என்று பாரதி பாடுகிறான். பாரதியை பற்றி பாரதிதாசன் பாடுகிறான். உலகத்து மொழிகளிலே கிரேக்கம், லத்தீன், பிரெஞ்சு, சீனம், எகிப்து, இந்த மொழிகளுக்கெல்லாம் மூத்த மொழி, தாய்மொழி நம்முடைய தமிழ். சங்க இலக்கியம் என்பது கரை புரண்டு ஓடுகின்ற காட்டாற்று வெள்ளம் அல்ல, ஆற்றொழுக்கான பாடல்களை கொண்ட 10 பாட்டு, 8 தொகை, 11 கீழ்கணக்கு. இந்த கரை புரண்டு ஓடுகின்ற வெள்ளத்தினுடைய கரைகள் தான் 10 பாட்டும் 8 தொகையும். ஈழத்தடிகள் தனிநாயகம் அவர்கள் இந்த மொழிகளை பற்றியெல்லாம் ஒரு செய்தியை சொல்லுகிறார். தூதின் மொழி பிரெஞ்சு என்றால், காதலின் மொழி லத்தீன் என்றால், வணிகத்தினுடைய மொழி ஆங்கிலம் என்றால், தமிழ் மொழி பக்தியின் மொழி என்று சொன்னார். நீங்கள் சைவத்தையும் வைணவத்தையும் எடுத்துவிட்டால் தமிழே இல்லை. ஆகவே தான் இதை பக்தியின் மொழி என்று சொன்னார். இறைவனோடு பேசுகின்ற மொழி. அதைத்தான் நாம் திருவாசகத்திலே பார்க்கிறோம், திருமுறைகளிலே பார்க்கிறோம். இந்த மொழி தொன்மையானது என்பதை புறப்பொருள் வெண்பாமாலை ஆசிரியர் சொல்கிறார். பொய்யகல நாளும் புகழ் விளைத்தல் என்பையப்பா, வையங்கொள் விளங்கொளி நீர் கையகல, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முன்தோன்றி மூத்த மொழி என்று புறப்பொருள் வெண்பாமாலை ஆசிரியர் குறிப்பிடுகிறார். கிரேக்க மொழி, it is a language of wisdom and knowledge. லத்தீன் மொழி, it is a language of jurisprudence. ஹீப்ரு மொழியும் பழமையான மொழிதான். ஹீப்ரு மொழி சமயத்தின் மொழி என்று சொல்கிறார்கள். கிரேக்கம், the fall of Roman Empire, வீழ்ந்து விட்டது. ஹிப்பனுடைய ஆங்கில உரையை படித்தால் எப்படி அந்த ரோம சாம்ராஜ்யம் வீழ்ந்தது என்பதை சொல்லுகிறார். ஆகவே இந்த மொழிகளெல்லாம், லத்தீன், கிரேக்கம், இவைகளெல்லாம் காலத்தால் கரைந்து போய்விட்டன. நம்முடைய கன்னித்தமிழ் ஒன்றுதான் காலத்தை வென்று உலகம் உள்ளளவும் இந்த மொழி இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் உலகத்துக்கெல்லாம் தாய்மொழி இந்த தமிழ் தான். இதனுடைய வேர்ச்சொல் எல்லா மொழிகளிலும் ஊடுருவி இருக்கிறது என்பதை அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். நம்முடைய இன்றைய விருந்தினர்கள் நிறைய படித்தவர்கள். அவர்களை பற்றி சொன்னபோது முகிலை ராஜபாண்டியன் ஏராளமாக படித்திருக்கிறார். இந்த சபையில் உள்ள நீங்களெல்லாம் மேடையிலே அமர்ந்திருக்கிற எங்களை விட அதிகமாக படித்திருக்கிறீர்கள். அவர்களை பாராட்டவும் போற்றவும் புகழவும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம்.
பாரதியார் மெல்ல தமிழினி சாகும் என்று ஒரு பேதை சொன்னான் என்று சொல்லுகிறார். தமிழ் மொழியை யாராலும் அழிக்க முடியாது, அந்த தகுதி எவருக்கும் இல்லை. தமிழை அழிக்க எவன் நினைக்கிறானோ அவன் அழிந்து போவான் என்பதுதான் தமிழினுடைய பெருமை. நிறைய பேசலாம். புறநானூற்றில் ஏராளமான செய்திகள், எப்படி மனிதன் வாழ வேண்டும், எப்படி மனிதன் வாழக்கூடாது என்பதை நம்முடைய சங்க இலக்கியங்கள் நிறைய பேசுகின்றன. வள்ளுவன் உலகத்திற்கே வழிகாட்டியாக வாழ்ந்திருக்கிறார். வள்ளுவன் தன்னை உலகிற்கே தந்து வாழ்வுகள் கொண்ட தமிழ்நாடு என்று பாரதி வள்ளுவனை அவ்வளவு பெருமையாக பேசுகிறான். இந்திய மொழிகள் 22 அரசியல் சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள். இந்தியாவினுடைய தேசிய மொழியாக தமிழ் வர வேண்டும். முதல் உலகப் போர் 1918, இரண்டாம் உலகப் போர் 1945, ஐநா சபை உருவானது 45க்கு பிறகு. லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரேட்டர்னிட்டி முதல் பிரெஞ்சு புரட்சியினுடைய முத்தாய்ப்பான 3 விஷயங்கள். இவைதான் சட்டத்தினுடைய ஆன்மாவாக, இந்திய அரசியல் சட்டத்தினுடைய ஆன்மாவாக இருக்கிறது. இந்த ஈக்குவாலிட்டி, ஃப்ரேட்டர்னிட்டி, லிபர்ட்டி என்பதுதான் ஐநா சபையினுடைய முத்தாய்ப்பான மந்திரங்களாக இருக்கின்றன. ஆகவே வள்ளுவன் தொடாத துறையே இல்லை. இந்த திருக்குறளை ஐநா சபையிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். திருக்குறளில் அறம், பொருள், இன்பம் என்று இல்லை எவ்வாறெல்லாம் வகுக்கப்பட்டிருக்கிறது, அவைகளையெல்லாம் ஐநா சபையினுடைய சார்ட்டர் ஆஃப் லீகல் ரைட்ஸ் என்று இந்திய அரசியல் சட்டத்திலே எவ்வாறு வகுக்கப்பட்டிருக்கிறதோ அதுபோல ஐநா சபையினுடைய சட்டத்திட்டங்களில் திருக்குறள் சட்டமாக ஆக்கப்பட்டு உலகத்தினுடைய எல்லா நாடுகளும் குறளை பின்பற்றினால் உலகம் அமைதியாக வாழும். அவன் சொல்லாத பொருள் இல்லை, அவன் தொடாத துறை இல்லை. ஒரு தனி மனிதன் எப்படி வாழ வேண்டும், சமுதாயம் எப்படி வாழ வேண்டும், ஒரு நாட்டை அரசாட்சி செய்கிறவன் எப்படி வாழ வேண்டும், இப்படி வாழ்ந்தால் அவன் இறைவனை தேட வேண்டிய அவசியமில்லை, இறைவன் அவனை தேடி வருவான் என்பதையெல்லாம் வீடு பேற்றி சொல்லாமல் அறம், பொருள், இன்பம் என்ற 3ஓடு நிறுத்தி கொண்டு வீடு பேற்றி சொல்லாத ஒரே தர்மசாஸ்திரம் நம்முடைய திருக்குறள் ஒன்றுதான். நிறைய செய்திகளை சொல்ல வேண்டும். இறுதியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் முடிக்கிறேன். இப்போ நடக்கிற கூத்துக்களை எல்லாம் பார்த்தால் இது கூத்து ரொம்ப கேவலமாக இருக்கிறது. நாடு எங்கே போய் கொண்டிருக்கிறது நமக்கு தெரியவில்லை. பெரிய புராணத்திலே சுந்தரருடைய வரலாற்றில் ஒரு அருமையான ஒரு நாடாள்பவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்கிறார். அதை மட்டும் சொல்லி நான் விடைபெறுகிறேன். என்ன அற்புதமாக சிந்திச்சிருக்காங்க. அரசன் எப்படி இருக்க வேண்டும், மந்திரிமார்கள் எப்படி இருக்க வேண்டும், குடிமக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் நமது முன்னோர்கள் சட்டமாக, அறமாக, தர்மமாக சொல்லி போயிருக்கிறார்கள். சேக்கிழார் பெரிய புராணத்திலே ஒரு மாநிலத்தை ஆள்பவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ஒரு சட்டமாகவே சொல்லிவிட்டு போயிருக்கிறார். மாநிலம் காவலன் ஆவான், மண்ணுயிர் காக்கும் வாழை, தான் அதனுக்கு இடையூறு தன்னால், தன் பரிசனத்தால், ஊனமிகு பகைத்திறத்தால், கல்வரால், உயிர்தம்மால் ஆனபயம் 5ம் தீர்ந்து அரங்காப்பான் அன்று. எப்படி ஒரு அரசன், நாட்டை ஆள்பவன்
எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சேர்க்கிறார், அற்புதமாக சொல்லியிருக்கிறார். மாநிலம் காவலன் ஆவான் மண்ணுயிர் காக்குங்காலை தான் அதனுக்கு இடையூறு தன்னால். நாட்டை ஆள்பவனே இந்த இடையூறாக இருக்கக்கூடாது. தன் பரிசனத்தால் சொந்த பந்தங்களால் இடையூறு இருக்கக்கூடாது. ஊனமிகு பகைத்திறத்தால் வெளிநாட்டுக்காரன் வந்து ஆக்கிரமிப்பு செய்துவிடக்கூடாது. கல்வரால் உயிர்தம்மால் ஆனபயம் ஐந்தும் தீர்ந்து அரங்காப்பான் என்று இது எல்லாம் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது. இது எதை சொல்லியிருக்கிறாரோ அதையெல்லாம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற நான் இலக்கிய கூட்டங்களையும் 10 பாட்டு 8 தொகை திருக்குறள் எல்லாவற்றையும் பேசிக்கொண்டிருக்கிறோம். நடைமுறையிலே யாரும் எந்த இந்தியா முழுக்க நான் யாரையும் தனிப்பட்ட முறையில் சொல்லவில்லை. இந்த நாட்டை ஆள்பவர் ஒவ்வொரு கோணத்திலும் இந்த நாட்டை எப்படி பால்படுத்துவது என்பதில் திட்டம் போட்டு திசை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இலக்கியம் ஒன்றுதான் நம்மை காப்பாற்றும். இலக்கியம் ஒன்றுதான் நம் மனதை செம்மைப்படுத்தும். ஏராளமான இலக்கியம், இவ்வளோ பெரிய பொக்கிஷங்கள் வேறு எந்த நாட்டிலும் கிடையாது. கிரேக்க நாட்டிலோ ஹோமர் எழுதிய இலியட்டில் இவ்வளவு செய்திகள் போரை பற்றி தான் சொல்லுகிறார். ஹோமர் எழுதிய இதிகாசம் போரை பற்றி மட்டும்தான் பேசுகிறது. அலெக்சாண்டருக்கு முன்னாலே அலெக்சாண்டர் இறந்த பொழுது இவ்வளவு அறநெறிகளை சொல்லாத இந்த இலியட் காப்பியத்தை என்னுடைய சவப்பெட்டியில் வையுங்கள், சவப்பெட்டியை 2 புறம் திறந்து விடுங்கள், என் கைகள் வெளியே தெரிய வேண்டும். நான் உலகத்தையெல்லாம் வென்றேன், போகும்பொழுது எதையும் எடுத்துக்கொண்டு போவதில்லை. என் சவப்பெட்டிக்குள் ஹோமர் எழுதிய இலியட் காவியத்தை வையுங்கள் என்று சொல்லிவிட்டு அதே மாதிரி தான் அது நடந்தது. ஆகவே நமக்கு முன்னோர்கள் ஏராளமான பொக்கிஷங்களை கொடுத்து விட்டு போயிருக்கிறார்கள். இன்றைக்குள்ள இளைஞர்கள் அற்புதமாக பேசுகிறார்கள், நிறைய படிக்கிறார்கள், நிறைய பேசுகிறார்கள். அந்த காரியத்தை உறவு சுரங்கம் என்கிற பெயராலே அறிவு சுரங்கத்திற்குள் அழைத்து செல்கிற நம்முடைய உறவு சுரங்கம் அல்லது உறவு சுரங்கள் மூலமாக அறிவு சுரங்கத்திற்குள் சங்க இலக்கியத்திற்குள் 10 பாட்டில் 8 தொகையில் 14 கணக்கில் கம்பன் என்று மானிடன் வாழ்ந்தது என்று வியக்கிறான் மகாகவி பாரதி. ஆக இப்படியெல்லாம் நம் முன்னோர்கள் ஏராளமான செல்வங்களை நமக்கு கொடையாக கொடுத்து விட்டு போயிருக்கிறார்கள். நாம் இந்த கொடைகளை அம்மா உலகநாயகிகள் அவர்கள் அறிவு சுரங்கமாக, உறவு சுரங்கம் அல்ல, அறிவு சுரங்கம். இந்த அறிவு சுரங்கத்திற்குள் எல்லோரையும் அழைத்து வந்து இந்த அறிவு சுரங்கத்திற்குள் அவர்களை மூழ்கச் செய்து ஏராளமான வைடூரியங்களை மாணிக்க கற்களை நாம் எடுக்க வேண்டும். வருங்கால சமுதாயம், எதிர்கால சமுதாயம் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் இலக்கியத்தை தவிர நமக்கு வேறு டாக்டர்கள் துறை இருக்க மாட்டார்கள். இலக்கியம் ஒன்றுதான் நம்மை காப்பாற்றும். அந்த வேலையை நம்முடைய அம்மா அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். கூட்டம் குறைவாக இருந்தாலும் வந்திருக்கிற நீங்களெல்லாம் 33 கோடி தேவர்களை போன்று நிரம்ப படித்தவர்கள். நாங்கள்லாம் ஏதோ 2 எழுத்து பழக்க இருக்கிறோம். நான் ஒரு கிராமத்திலிருந்து வந்த ஒரு சாதாரண மனிதன். ஏதோ நம்முடைய பெரியவர்கள் நம்ம முன்னோர்கள் செய்த புண்ணியத்தினாலே இந்த கல்வியை பயின்று இந்த அரங்கத்தில் முன்சி ஏற்பாகி KM முன்சியை நாம் பாராட்ட வேண்டும். மிகப்பெரிய மாமேதை, சட்டத்தை உருவாக்கியவர்கள் அவர் ஒருவர். ஆகவே இந்த விருதுகளை பெற்ற முகிலை ராஜபாண்டியன் அவர்களையும் பெற இருக்கிற லட்சுமணன், விஜயலட்சுமி அம்மா, எஸ்தர் ஜெகதீஸ்வரி எல்லோரையும் வாழ்த்தி இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த அம்மையார் அவர்களுக்கு, உலகநாயகி என்றால் அவர் உலகத்திற்கெல்லாம் தாய். அந்த வயதில் ஓடோடி அவரும் அந்த நம்முடைய அம்மா முன்னாலே வந்திருக்கிறார்களே அவர்களும் இந்த கம்பன் விழாவிலே அவர்கள் படுகிற பாட்டை பார்த்தால் கம்பனே வந்து ஒரு ஆசீர்வாதம் செய்ய வேண்டும் போல நமக்கு தோன்றும். அப்படியெல்லாம் அவர்கள் இலக்கியத்தை வளர்க்கிறார்கள். நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இலக்கியம் ஒன்றுதான். சங்க இலக்கியங்கள் மட்டுமல்ல, அதற்கு பின்னாலே வந்து ஏராளமான பொக்கிஷங்கள் மண்டி கிடக்கின்றன. பாரதியினுடைய மொழியை சொல்லினால்
புகழ் மண்டி கிடக்கும் தமிழ்நாடு. அந்த வார்த்தையை தான் நான் மீண்டும் சொல்ல வேண்டும். ஆசிய நாடுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் நாம் கொடுக்க இருக்கிற கொடை நம்முடைய சங்க இலக்கியங்கள் தான். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை புறநானூறு பல செய்திகளை சொல்லுகிறது. செல்வத்து பயனே ஈதல் என்று சொல்லுகிறான். இப்போ செல்வத்து பயனே கொள்ளையடிப்பது என்று எல்லோரும் முடிவு செய்து விட்டார்கள். அந்த காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே புறநானூறு, அகநானூறு, சங்க இலக்கியங்கள், 10 பாட்டு, 8 தொகை, இது இங்கே இந்த அரங்குக்குள் மட்டும் நடைபெறக்கூடாது. இது கிராமங்களுக்கு செல்ல வேண்டும். நகர தாலுகா லெவலில், பஞ்சாயத்து லெவலில் இந்த சங்க தமிழ் மொழியை பற்றி நாம் செய்வதற்கு ஏராளமான காரியங்கள் இருக்கின்றன. அதற்கு அடுத்த தலைமுறை தயாராக ஏராளமான மாணவர், கல்லூரி மாணவர்களும் அற்புதமாக படித்து பேசுகிறார்கள். நம்மளாம் வெட்கப்பட வேண்டிய அளவுக்கு பேசுகிறார்கள். அதனால் தேமதுர தமிழோசை உலகெல்லாம் பரவுகள் செய்தல் வேண்டும் என்ற பாரதியினுடைய கனவை நனவாக்கி இந்த உறவு சுரங்கம் மேலும் மேலும் பல அறிவு சுரங்கங்களை எல்லா இடங்களிலும் கொண்டு செல்ல வேண்டும் என்று நேரத்தில் கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றியை, வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன். நீதியரசர் அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை கொஞ்ச தமிழில் கூறுவதை கரவொலியால் நாம் செலுத்தலாம். தமிழ் விருது இன்றைய தினம் பெற்ற பேராசிரியர் பெருந்தகை டாக்டர் முகிலை ராஜபாண்டியன் அவருடைய ஏற்புரை நேரத்தின் அருமை கருதி ஐயா 5 நிமிடம் மட்டுமே பேசுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாருங்கள் பேராசிரியர் அவர்களே. பாரதிய வித்யாபவனும் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் இந்த இரண்டும் உறவு சுரங்கத்தோடு இணைந்து 36 வாரங்கள் 36 பண்டைய இலக்கியங்கள் என்று நடத்தக்கூடிய இந்த விழாவின் தலைவர் மேனாள் நீதிபதி இருமொழி அறிஞர் உயர்திரு ஆறுமுகமையா அவர்களே, திரிகடுகம் பற்றி உரையாற்றுவதற்காக வருகை தந்திருக்கும் திருமதி எஸ்தர் ஜெகதீஸ்வரி அவர்களே, தமிழறிஞர் விருது பெறும் புலவர் விஜயலட்சுமி அவர்களே, அருணோதயம் என்னும் புகழ்பெற்ற பதிப்பகத்தின் உரிமையாளர், பதிப்பக விருது பெற இருக்கும் அருமை ஏஆர் லட்சுமணன் அவர்களே, திரிகடுகம் பாடலை பாடிய கடலூர் எஸ்ஜே ஜனனி அவர்களே, இந்த நிகழ்ச்சியை மிக அழகாக ஒருங்கிணைத்து ஏற்பாடு செய்து வரவேற்புரையாற்றி அங்கும் இங்கும் நடந்து ஓடி எல்லாவற்றையும் குறித்த நேரத்தில் நடத்தி கொண்டிருக்கும் உலகப் பேரறிஞர் பேராசிரியர் உலகநாயகி பழனி அவர்களே, எனக்கு முன்னால் இருக்கக்கூடிய என்னை விட அறிவிலும் ஆற்றலிலும் சிறந்த அறிஞர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஏறத்தாழ 1.5 நிமிடம் கழிந்து விட்டது என்று நினைக்கிறேன். இன்னும் 3.5 நிமிடத்தில் நான் என்னுடைய ஏற்புரையை வழங்க வேண்டும். 3 அமைப்புகள் இணைந்து ஒரு விருதை மட்டும் வழங்காமல் 3 அமைப்பு என்ற காரணத்தினால் குறைந்தபட்சம் 3 விருது இருக்க வேண்டும் என்று பதிப்பாளருக்கு ஒரு விருதையும் இணைத்து வழங்கக்கூடிய இந்த சிந்தனை சாதாரணமாக எல்லோருக்கும் வராது. அது உலக தலைமை பெண்மணிக்கு மட்டுமே வரும் என்பது என்னுடைய நம்பிக்கை. நான் இந்த இடத்தில் மட்டும் அவரை பார்க்கவில்லை.
நான் அவரை நேரில் பார்த்தே ஏறத்தாழ 1 மாதம்தான் இருக்கும். அதற்கு முன்பாக அவருடைய முகத்தை தொலைக்காட்சியில் பலமுறை பார்த்திருக்கிறேன். +2க்கு பிறகு என்ன படிக்கலாம் என்று புதிய தலைமுறைக்கு வழிகாட்டக்கூடிய அறிஞராக பலமுறை பார்த்திருக்கிறேன். இந்த 3 நாள் நிகழ்ச்சியில், உலகத்தமிழ் மாநாட்டு நிகழ்ச்சியில் அவர் அமர்ந்திருந்து நான் எங்கும் பார்க்கவில்லை. எங்கே உணவு போடுகிறார்கள், எங்கே கருத்தரங்க ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்று ஒவ்வொன்றையும் அலசி ஆராய்ந்த அந்த முகத்தை நான் பார்த்தேன். உண்மையிலேயே ஓர் அமைப்புக்கு ஒருவர் பொதுச் செயலாளராக இருந்தால் எப்படி செயல்பட வேண்டுமோ அப்படி செயல்பட்டதை அம்மா உலகநாயகி பழனி அவர்களிடம் நான் பார்த்தேன். அந்த அமைப்புக்கு தொடர்ந்து அவர்கள் பொதுச் செயலாளராக வந்திருக்க வேண்டும், அல்லது அதைவிட உயர்ந்த தலைவர் பதவிக்கு வந்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். காலம் கடந்து போகவில்லை. அந்த உலகத்தமிழ் ஆய்வு மன்றத்தின் தலைவராக நம்முடைய பேராசிரியர் உலகநாயகி பழனி வருவது வெகு அண்மையில் என்பதை இந்த மன்றத்தில் நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அப்படிப்பட்ட அம்மையார் நடத்தக்கூடிய இந்த விழாவில் நேரடியாக பார்க்காமலே என்னுடைய தன் விவர குறிப்பை மட்டும் பார்த்து எனக்கு தமிழ் விருது கொடுக்க அம்மையார் முற்பட்டார் என்றால் அதற்கு மாநில கல்லூரியின் பேராசிரியர் டாக்டர் அர்த்தநாரீஸ்வரன் அவர்களும் ஒரு காரணம். அவர்தான் என்னுடைய தன் விவர குறிப்பை அம்மையாரிடம் வழங்கி, இவரும் மாநில கல்லூரியில் பணியாற்றியவர், இவருக்கு வழங்குவதால் தமிழ் விருது இன்னொரு மனிதனை ஊக்கப்படுத்தும் என்று எடுத்துரைத்தார். அவர் மட்டுமல்ல, இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய கவிஞர் பாலசீனிவாசன் அவர்கள், அவரும் வழக்கறிஞர். எந்த இடத்தில் என்னை அறிமுகம் செய்வதாக இருந்தாலும் இவர் 63 நாயன்மாரை பற்றி 33 புத்தகம் எழுதியவர், 12 ஆழ்வாரை பற்றி 12 புத்தகம் எழுதியவர் என்று மனமு வந்து, மற்றவங்களை பாராட்டுறதுக்கு அவ்வளவு மனம் வராது, நாம் அறிமுகப்படுத்தி இவர் நம்மை தாண்டி போய்விடுவாரோ என்று அச்சப்படக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் யாரிடம் அறிமுகம் செய்வதாக இருந்தாலும் என்னுடைய படைப்புகளை அறிமுகம் செய்யக்கூடிய அடக்கத்திற்கு இன்னொரு உருவம் காந்தியத்தின் 21வது நூற்றாண்டு வடிவம் என்று சொல்லக்கூடிய பாலசீனிவாசனை போன்றவர்களெல்லாம் இங்கே இருக்கும்போது எனக்கு இந்த தமிழ் விருதை வழங்கிய கிருஷ்ணா ஸ்வீட்ஸ், பாரதிய வித்யா பவன், உறவுச் சுரங்கம், இந்த 3 அமைப்புக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து மகிழ்கிறேன். அவர்கள் எனக்கு வழங்கிய விருது பணி நிறைவு பெற்ற காரணத்தினால் கொடுக்கப்பட்ட விருதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இந்த விருதுக்கு இவன் தகுதி உடையவனா தகுதி இல்லாதவனா என்பதை ஆராய்ந்து பார்க்காமல், இவர் பணி நிறைவு பெற்ற ஒரு தமிழ் பேராசிரியர், எனவே இவருக்கு ஒரு தமிழ் விருதை கொடுத்தால் இனிமேலாவது ஒழுங்காக படித்து தமிழை சிறந்த முறையில் ஓய்வு பெற்ற பிறகாவது கற்பிப்பார் என்ற எண்ணத்தில் கொடுத்திருப்பதற்கும் வாய்ப்பு உண்டு. ஏனென்றால் பேராசிரியர் உலகநாயகி பழனி அவர்கள் ஏறாத மேடை இல்லை, நடத்தாத நிகழ்ச்சி இல்லை. அப்படிப்பட்டவர்கள் என்னை போன்ற கொஞ்சம் பிரபலம் அல்லாத மனிதரை தேர்ந்தெடுக்கிறார் என்றால், பிரபலமான ஒருவர் பிரபலம் ஆக வேண்டும் என்று இன்னொருவருக்கு வழங்கப்பட்ட விருதாக நினைத்து இந்த விருதுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து நன்றி அறிதலுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேராசிரியர் முகிலை ராஜபாண்டியனுடைய தன்னுவர குறிப்பை படித்துவிட்டு நான் என்ன நினைத்தேன் என்பதை முதலே சொல்லிட்டேன் இல்லைங்களா. அவர் ஒரு வைஸ் சான்சலர் ஆகிருக்கணும் அப்படின்றத நான் சொன்னேன். இந்த வயதானவரை வைஸ் சான்சலர் ஆக்கணும்னு நினைக்கிற அந்த முடிவை முதல்ல மாற்றணும் அரசு.
வயதானவரெல்லாம் வீசி ஆகக்கூடாது. 58 ஆண்டு காலம் ஒரு பேராசிரியர் எவ்வளோ பணி செஞ்சிருக்கிறார் என்பதை பார்த்து 59, 60, 61, 62 அந்த 4 ஆண்டுகள் அவருக்கு என்ன பொறுப்பை கொடுக்கணும்? வைஸ் சான்சலர் பொறுப்பை கொடுக்கணும் இல்லைங்களா? இதையெல்லாம் அரசு கவனத்திற்கு நாம் கொண்டு போகணுன்றதுக்காகத்தான் நான் இப்படிப்பட்ட தமிழறிஞர்கள்லாம் தேடி எடுக்கிறேன். வணக்கத்திற்குரிய வழக்கறிஞர் பாலசீனிவாசன் இடத்தில் அடிக்கடி சொல்வார், என்னை விட ஒரு ஆண்டு இளையவர் அவர். ஆனால் என்னை ரொம்ப அன்பா அக்கா அக்கான்னு கூப்பிடுவார். என்கிட்ட அடிக்கடி சொல்லுவார், அக்கா முகிலை ராசபாண்டியன் யார் தெரியுமா? 63 நாயன்மாரை பற்றி 33 நூல் எழுதியவர், 12 ஆழ்வாருக்காக 12 நூல் எழுதியவர். இவருடைய சிறப்பு இன்னும் நாம் வாழுகிற போதே வரலாறாக ஒருத்தர் இருக்காருக்கா, இவருடைய சிறப்பு இன்னும் தமிழனுக்கு தெரியலக்கா அப்படின்னு சொல்லும்போது அவர் கண்கள் கலங்குச்சு. அப்போ நான் சொன்னேன், கலக்கமான மனத்திற்கு வழி தெரிகிற விளக்கத்தை தெரிந்த ஒரு பேராசிரியருக்கு கண்டிப்பாக உறவு சுரங்கம், பாரதிய வித்யாபவன், நம்முடைய ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் கண்டிப்பாக நாம் அவருக்கு தமிழ் விருது கொடுத்து அவரை பெருமைப்படுத்தலாம். பாலசீனிவாசன் கவலைப்படாதீர்கள் அப்படின்னு சொன்னேன். அதாவது அவருடைய உழைப்பு பெரிய உழைப்புங்க. அவருடைய பயோடேட்டா படித்ததும் ஒரு 15 நிமிஷம் நான் அமைதியாயிட்டேன். அவருடைய தன்விவர குறிப்பு படித்தேன் 15 நிமிஷம். ஐயா பேராசிரியர் டாக்டர் அர்த்தநாரீஸ்வரர் என் கரத்தில் கொடுத்தார். படித்து ஒரு 15 நிமிஷம் நான் பேசவே இல்லை. உதவியாளர் யார்கிட்டையும் பேசலை. 2 விருந்தினர் வந்தாங்க அலுவலகத்துக்குள்ளே, அவங்கள கூட 15 நிமிஷம் அவங்களும் உட்காந்துருந்தாங்க. அவங்க ஏதோ மேடம் தியானத்தில் இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டாங்க. அவங்களும் உட்காந்துருந்தாங்க. நான் பேசவே இல்லைங்க யாரோடையும். அப்படி ஒரு அமைதியை கொடுத்தது அவருடைய தன்விவர குறிப்பு என்றால், இப்படிப்பட்ட மனிதர்களை நாம் நல்லாரை காண்பதும் நன்று. அவரை பார்த்ததே உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு 100 வயசு வந்துடும். ஏன்னா 160 புக்கு எழுதியிருக்காரு இல்லைங்களா? கண்டிப்பாக நமக்கே வந்துடும் எல்லாருக்கும் இல்லைங்களா? 90 புத்தகம், 160 ஆய்வு கட்டுரை. அந்த 90 புத்தகத்துக்கு நம்ம எல்லோரும் 90 வயசு இருப்போம். யாரை பார்த்ததுனால? முகிலை பேராசிரியர் ராசபாண்டியன் அவர்களை பார்த்ததுனால. கண்டிப்பாக ஒரு நல்ல மனிதரை பார்த்த மன மகிழ்ச்சி நமக்கு. அடுத்ததாக நாம் ஒரு மிக முக்கியமான ஒரு பேராசிரியருக்கு தமிழறிஞர் விருது. அதாவது கலைமாமணி முரளி ஐயா அவர்கள் என்னிடத்திலே சொன்னார்கள், ஒரு பதிப்பகத்தாரை பாராட்ட வேண்டும், ஒரு முதுபெரும் தமிழறிஞரை பாராட்ட வேண்டும், தமிழோடு பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தமிழோடு, அதாவது நதிபோல் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு தமிழாசிரியரை பாராட்ட வேண்டும். அவரை விருதுக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். முதுபெரும் தமிழறிஞரை சிறப்புக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். பதிப்பகத்தாரை சிறப்பாக அறிமுகம் செய்யுங்கள். பதிப்பகம் இல்லை என்றால் ஒரு புத்தகம் கூட நம் உள்ளத்தில் இருக்காது என்று கலைமாமணி முரளி ஐயா அவர்கள் இந்த நிகழ்ச்சியை வடிவமைத்து கொடுத்தார்கள். அவருக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த பாராட்டையும் நன்றியையும் ஒரு கரவொலி மூலமாக தந்துவிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தமிழறிஞர் புலவர் தி.வே. விஜயலட்சுமி அவர்கள். திக்கு தெரியாதவர்களுக்கு கூட வேர் சொற்களை கற்றுக் கொடுக்கிற விஜயலட்சுமி. அதெல்லாம் ஒரு பேர் தி.வே. விஜயலட்சுமி. வாசிக்கக்கா மட்டும் கை தட்டுறாங்க. திக்கு தெரியாதவருக்கு கூட தமிழின் வேர் சொற்களை கண்டுபிடித்து கொடுக்கிற விஜயலட்சுமி. அதாவது வான் பொய்ப்பினும் தான் பொய்யா காவிரி ஆறு பாயும் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள திருவையாறு இவரின் திருத்தலம். அது சொல்லும் போதே அவருக்கு முகம் இன்னும் பளிச்சின்னு இருக்கு பாருங்க. அதான் மண் வாசனை இல்லைங்களா? வித்வான் H. வெங்கடராமன் தமிழ் பேராசிரியர் ஓய்வு, அரசர் கல்லூரி திருவையாறு. இவர் இக்கல்லூரியில் 36 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றினார். அவருடைய மகள் அம்மையார். இவர் மாணாக்கர்கள் குறிப்பிட தகுந்தவர்கள். யார்? அவங்க அப்பாவுடைய மாணாக்கர்கள் குறிப்பிட தகுந்தவர்கள். பண்டிதமணி தி.வே. கோபால் ஐயர், முனைவர் தமிழண்ணல், முனைவர் அறிவொளி, முனைவர் மா. ராஜேந்திரன், தஞ்சை தமிழ் பல்கலை மேனாள் துணைவேந்தர், முனைவர் தி. ராசகோபாலன், புலவர் உதயை மு. வீரையன் போன்றோர் இவர் தந்தையாரிடத்திலே தமிழ் படித்தவர்கள். இன்றைய தமிழ் பேரறிஞர்கள் நற்றினை என்று சங்க நூலுக்கு USA நூலகம் வாயிலாக உரை எழுதி பதிப்பித்தவர். தினமணியில் எண்ணற்ற நூல்களுக்கு எப்பொழுது மதிப்புரைகள் தந்து தமிழ் தொண்டாட்டி கொண்டிருக்கிறார். தொண்டாற்றியவர் அவங்க தந்தையார். சிறந்த சொற்பொழிவாளர். பணி ஓய்வுக்கு பிறகும் சென்னை தருமபுர ஆதீனத்தில் 5 ஆண்டுகளுக்கு மேல் ஊதியமின்றி தமிழ் இலக்கிய இலக்கண வகுப்புகள் நடத்தி வந்தார். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் திருக்குறள் வகுப்புகளை 4 ஆண்டுகள் நடத்தினார். 1985 முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு திரு புரட்சித் தலைவர் M.G. ராமச்சந்திரன் அவர்களால் பாராட்டப்பட்டவர்.
தாயார் பொறுமைக்கும் அன்பிற்கும் ஒரு இலக்கணமாக திகழ்ந்த திருமதி வே. அவையாம்பாள் அம்மை அண்மையில் மறைவு இறைவன் திருவடி அடைந்தார். கணவர் திரு எஸ். சிவசுப்பிரமணியன், யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட், சென்னை. இவர் இந்த உலகத்தை விட்டு மறைந்த வயது 31 வயது. 31 வயதில் இவங்க கணவரார் இந்த உலகத்தை விட்டு மறைந்தார். நினைத்து பாருங்கள், எத்தனை ஆண்டுகள் தன்னுடைய கணவர் மறைந்த பிறகும் தனியாக அவர் இல்லை, அவர் தமிழோடு இருக்கிறார் இல்லையா? பொறுமைக்கும் அன்பிற்கும் ஓர் இலக்கணம் அம்மையார் தி.வே. விஜயலட்சுமி அவர்கள். திருவையாறு அரசு கல்லூரியில் 4 ஆண்டுகள் பயின்று புலவர் பட்டம் பெற்றார். முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றார். இளங்கலை சென்னை பல்கலைக்கழகம், முதுகலை தமிழ் எம்ஏ சென்னை பல்கலைக்கழகம், ஆய்வியல் நிறைஞர் மதுரை காமராசர் பல்கலைக்கழகம், அசோசியேட் இன் இன்சூரன்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா பாம்பேயிலும், டிப்ளமோ இன் இன்சூரன்ஸ் லா சென்னை பல்கலைக்கழகத்திலும் படித்தவர். 10 ஆண்டுகளுக்கு மேலாக முதல் நிலை தமிழாசிரியராக பணியாற்றி பின்னர் யுனைடெட் இந்தியா காப்பீட்டு நிறுவனத்தில் நிர்வாக அதிகாரியாக பணியாற்றினார். விருப்ப ஓய்விற்கு பின் சென்னை மகளிர் கல்லூரியில் SIET கல்லூரியில் தமிழ் விரிவுரையாளராக சில காலம் பணியாற்றினார். பெரியார் பல்கலைக்கழகத்தில் தொலைதூர கல்வியியல் தொடர் வகுப்பில் கான்ட்ராக்ட் கிளாஸஸ் தமிழ் முதுகலை மாணவர்களுக்கு பாடம் நடத்தினார். 2006 2009 வரை. உலக திருக்குறள் மையம், மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம், பைந்தமிழ் இலக்கிய மன்றம், அனைத்திந்திய எழுத்தாளர் சங்கம் என்று பல அமைப்புகளில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர். உலக திருக்குறள் மையம் மூலமாக திருக்குறள், திருக்குறள் பயிற்றுச் செம்மல், திருக்குறள் தேசிய நூல் ஆய்வறிஞர், திருக்குறள் வளர் திருத்தொண்டர், திருக்குறள் ஆய்வுச் செல்வர், திருக்குறள் வரலாற்று ஆய்வு மணி, திருக்குறள் இசைப்பாச் செல்வர், திருக்குறள் படைப்புச் செல்வர் என்ற பல பட்டங்களை திருக்குறளுக்காக பெற்றவர். இவர் பெற்ற விருதுகள் இந்த பட்டியலில் கிட்டத்தட்ட 22 விருதுகள் இருக்குது. எல்லாத்தையும் சேர்த்து கைத்தட்டிடலாம். 22 விருதுகள். உங்களுக்கு வேணும்னா நான் பிறகு இதை காப்பி எடுத்து கொடுக்குறேன், வீட்டில் போய் எல்லோரும் படிச்சிங்க. ஏன்னா அந்த மாதிரி அவருடைய விருது பட்டியல் இருக்கிறது. இவர் எழுதிய நூல்கள் 13 நூல்கள் எழுதியிருக்கிறார். 2023 வந்த நூல் பன்முக நோக்கில் பாரதி. 2023 லேட்டஸ்ட்டாக வந்த நூல். இலக்கிய பணி, உலக திருக்குறள் பெண்ணியல் மாநாட்டிற்கு துணை செயலாளர் பொறுப்பு, சென்னை அகில இந்திய வானொலியில் இலக்கிய உரைகளில் பங்கேற்று சான்றோர் சிந்தனைகள் வழங்கிய பெருந்தகை, திருவல்லிக்கேணி ஐசோஸ் அருகில் பயணிகள் நிழற்குடையை தம் சொந்த செலவில் கட்டி கொடுத்த சமூக சிந்தனையாளர். எங்கள் ஐயா வானொலி அண்ணா இங்கே இருக்கார். வானொலி அண்ணா முறையான தரமான தமிழ் அறிஞர்களை வானொலியில் அறிமுகப்படுத்துவதையே தன்னுடைய பொழுதுபோக்காக கொண்டவர். அப்படிப்பட்ட வானொலி அண்ணா மூலம் பாராட்டப்பெற்ற பெருந்தகை தி.வே. விஜயலட்சுமி அவர்களுக்கு இப்பொழுது சிறந்த தமிழறிஞர் என்கிற இந்த இனிய பாராட்டினை பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்வதற்காக வணக்கத்திற்குரிய பன்னிசை கலைமாமணி வாசுகி கண்ணப்பன் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். நம்முடைய வணக்கத்திற்குரிய நீதியரசன் கரத்தால் இந்த பழம்பெரும் தமிழறிஞருக்கு கலைமாமணி முரளி ஐயா அவர்கள் ஒரு பழக்கூடை அன்பளிப்பாக அனுப்பியிருக்கிறார்கள். அதை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக நாம் சிறந்த பதிப்பகத்தாருடைய சிறப்பை பார்க்க இருக்கிறோம். வாரந்தோறும் ஒரு பதிப்பகத்தை நாம் சிறப்பு செய்து வருகிறோம். இன்றைக்கு நாம் சிறப்பு செய்கிற பதிப்பகம் அருணோதய பதிப்பகம். அருணன் தேவக்கோட்டையில் டிசம்பர் 18, 1924 லக்ஷ்மணன் செட்டியார் சீதை ஆட்சி இணையருக்கு பிறந்தார். இயற்பெயர் அருணாச்சலம். தேவக்கோட்டையில் பள்ளி இறுதி வகுப்பை முடித்தார். தனி வாழ்க்கை. பள்ளி நண்பர் சின்ன அண்ணாமலை தலைமையில் சுதந்திர போராட்டங்களில் கலந்து கொண்டார். பணி தேடி சென்று சென்னைக்கு சென்றார். மனைவி கல்யாணி ஆட்சி. மகன்கள் அரு சோலையப்பன், அரு லட்சுமணன், அரு வெங்கடாச்சலம். இலக்கிய வாழ்க்கை. இது வரைக்கும் அவங்க சொந்த தந்தையாரை பற்றிய செய்தி. இலக்கிய வாழ்க்கை. அருணன் ரூபாய் 750 முதலீட்டில் நண்பர் குயிலனுடன் இணைந்து தென்றல் என்ற இதழை ஆரம்பித்தார். முதலில் இந்த இதழ் சோழன் நெடுமுடி கிள்ளி பற்றி பீலிவளை என்ற கதையை கண்ணதாசன் எழுதினார். பொருளியல் பிரச்சனைகளால் அந்த இதழ் நின்று போனது. இப்போ தான் சொன்னேன் எப்படி நடத்துறது கஷ்டம்னு. நின்று போச்சு, பொருளியல் பிரச்சனையால் நின்று போனது. பின்னர் அதே பெயரில் கண்ணதாசன் இதழ் ஆரம்பித்து நடத்தினார். அருணன் தொடர்ந்து சினிமா ரசிகன், கலையரசு, நிழல், தினச்செய்தி, தினசரி, தமிழ் முழக்கம், திரைக்கலை போன்ற இதழ்களில் ஆசிரியராகவும் ஆசிரியர் குழுவிலும் பணியாற்றினார். அருணன் என்ற பெயரிலேயே இதழ் ஒன்றை தொடங்கி சில காலம் நடத்தினார். கதை, கட்டுரை தொடர்களை பல இதழ்களில் எழுதினார். அருணன் தனது நண்பரான சின்ன அண்ணாமலை தொடங்கி
தமிழ்ப்பண்ணையில் சில காலம் நூலகராக பணியாற்றி பின் புத்தகாலயம் என்ற பதிப்பகத்தை தொடங்கி நடத்தினார். விற்பனையில் பாதிப்பு ஏற்பட்டதால் அதை நிறுத்திவிட்டு முல்லை முத்தையாவின் முல்லை பதிப்பகத்தில் நிர்வாகியாக பணியாற்றினார். எவ்வளோ போராட்டம் பாருங்க! இப்படி பண்ணி நடத்தணுமா? அமைதியாக இருக்கலாம்ல, நிம்மதியாக வெந்ததை தின்று விதி வந்தால் போவோம்னு இல்லை பாருங்க. அதுதான் சாதனையாளனுடைய வெற்றி. அருணோதய பதிப்பகம் கண்ணதாசனின் எழுத்துக்களால் ஈர்க்கப்பட்ட அருணன் கண்ணதாசனின் எழுத்துக்களை வெளியிட வேண்டும் என்பதற்காகவே தன் மனைவியின் பங்கு பத்திரங்களை அடமானம் வைத்து ரூபாய் 500 முதலீட்டில் 1953 அருணோதயம் என்ற பதிப்பகத்தை தொடங்கினார். கவிஞர் கண்ணதாசனின் முதல் நூலான ஈழத்து ராணியை தன் பதிப்பகத்தின் முதல் நூலாக வெளியிட்டார். தொடர்ந்து பல எழுத்தாளர்களின் நூல்களை வெளியிட்டார். அருணோதயம் அருணன் என்று சக பதிப்பாளர்களால் அழைக்கப்பட்டார். நாவல்கள் மட்டுமல்லாது உலக நீதி கதை வரிசை, ஆத்திச்சூடி கதை வரிசை, கொன்றைவேந்தன் கதை வரிசை, வரலாற்று கதை வரிசை, இராமாயண கதை வரிசை, மகாபாரத கதை வரிசை என பல நூல்களை வெளியிட்டார். திருக்குறள், நந்தி கலமகம், முத்தொள்ளாயிரம், குற்றால குறவஞ்சி முதலிய நூல்களை பதிப்பிட்டார். முதலில் வெளியிட்டது அருணன்தான். அவரை தொடர்ந்து 50க்கும் மேற்பட்ட பெண் எழுத்தாளர்களை எழுத்துலகிற்கு அறிமுகம் செய்தார். 50க்கும் மேற்பட்ட பெண் எழுத்தாளர்களை அறிமுகம் செய்துள்ளார். முத்துலட்சுமி ராகவன், அருணா நந்தினி, என் சீதாலட்சுமி, பிரேமா, அமுதவல்லி, கல்யாணசுந்தரம், பிரேமலதா, பாலசுப்ரமணியம், ஷாமலா கோப்பு, திருமதி லாவண்யா, தமிழ் நிவேதிதா, ராஜேஸ்வரி என பலர் அருணனால் ஊக்கம் செய்யப்பட்ட எழுத்தாளர்களில் குறிப்பிடத்தகுந்தவர்கள். அருணனின் மகன் அரு லக்ஷ்மணன் அவர்கள் தற்போது அருணோதயம் பதிப்பகத்தின் நிர்வாகியாக உள்ளார். இவர் கடந்த 55 ஆண்டுகளுக்கு மேலாக பதிப்புத்துறையில் பணியாற்றி வருகிறார். ARL கரவொலி பலமாறிவிட்டோம். திரைப்பட பங்களிப்புகள் ஹேமா புரொடக்ஷன்ஸ் தயாரித்து வெளியிட்ட ஹரிச்சந்திரா திரைப்படத்திலும் கலாநிதி ஃபிலிம்ஸ் வெளியிட்ட விநாயக சதுர்த்தி படத்திலும் அருணன் பல பாடல்களை எழுதியுள்ளார். விருதுகள்: அருந்தமிழ்ச் செம்மல் பட்டம், நூல்நெறி செல்வர் பட்டம், பதிப்பகத்துறையில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பாட்டிற்காக வாழ்நாள் சாதனையாளர் விருது என்று பல விருதுகளை அருணோதய பதிப்பகம் பெற்று இன்றைக்கு பதிப்புலகத் துறையில் நட்சத்திரமாக உலா வந்து கொண்டிருக்கிறது. இவர் அருணோதய பதிப்பகம் பல புதிய நூல்களை தங்கள் கையகத்திலே வைத்திருக்கிறது. எதிர்காலத்தில் வெளிவருவதற்காக புது வாழ்வு, வாழப் பிறந்தவர்கள், நாட்டியக்காரி, இல்லற இன்பம், குடும்ப நல வழிகாட்டி, உழைப்பே உயர்வு தரும் இன்னும் பல நூல்கள் அருணோதய பதிப்பகத்தில் அணிவகுத்து நிற்கின்றன. இப்படிப்பட்ட வணக்கத்திற்குரிய திரு ARL அவர்களை பெருந்தன்மையோடு இந்த மேடை பாராட்டி மகிழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறது. வணக்கத்திற்குரிய ஓவியர் அமுதோன் அவர்களை நான் மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். அருணோதயம் ஐயா அவர்களுக்கு AR லக்ஷ்மணன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்ய நீதியரசரின் பொற்கரத்தால் அவருக்கு இந்த பழம்பெரும் பதிப்பகத்திற்கு கலைமாமணி முரளி ஐயா அவர்கள் அன்பளிப்பாக மரியாதை நிமித்தமாக ஒரு பழக்கூடையை அனுப்பியிருக்கிறார். இதெல்லாம் நான் செய்யல, தமிழ் தாய் செய்கிறாள். நண்பர்களே, நேரத்தின் அருமை கருதி நாம் இப்பொழுது நேராக பேச்சாளரை அழைக்க இருக்கிறோம். நாம் எப்பொழுதும் வாரந்தோறும் சிறந்த தமிழறிஞருக்கும் பதிப்பகத்தாருக்கும் பேசுகிற நேரம் தருவதில்லை, உங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம நேரம் மிக மிக குறுகியது. 2 மணி நேரம் தான் நம்ம நிகழ்ச்சி. 6க்கு தொடங்கி 8க்கு முடிக்கணும். ஏன்னா இப்படியே மணி 7:10 ஆயிடுச்சு. ஆக இந்த நேரம் நாம் இன்றைக்கு யாருக்கு வழங்க இருக்கிறோம் என்று கேட்டால், வணக்கத்திற்குரிய பேராசிரியர், சென்னை ஏத்ராஜி மகளிர் கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றுகிற முனைவர் S.L. ஜெகதீஸ்வரி அவர்கள் இன்றைக்கு திரிகடுகம் குறித்து பேச இருக்கிறார்கள். உங்களுக்கு நல்லா தெரியும், கல்லூரி பணி எவ்வளவு சிரமமான ஒரு பணி. இந்த காலத்தில் வகுப்பறையில் மாணவர்களை உட்கார வைத்து பாடம் நடத்துவது என்பது மிக மேல ஒரு கடுமையான பணி என்பதை நீங்கள் நன்கு அறிந்தவர்கள். இமயமலை கூட ஏறிவிடலாம், இதயம் திறந்து மாணவர்களோடு பேச முடியாது இல்லையா? அவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம். சரியாக நம்ம நிகழ்ச்சி 6 மணிக்கு வரணும். ஆனால் அவங்க கல்லூரி முதல்வர் அழைத்து 5:45 மணிக்கு தமிழ்துறை தலைவர் கூட்டம்னு சொல்லிட்டாங்க. 6 மணிக்கு அவங்க இங்கே வரணும். 5:30 மணிக்கு அவங்க கிளம்புறாங்க நம்ம மீட்டிங்காக. கல்லூரியிலேருந்து அவங்க மாலை நேர கல்லூரி பேராசிரியர்.
கிளம்பும் பொழுது அவங்க முதல்வர் அழைச்சிட்டாங்க. அழைச்சிட்டு ஒரு முக்கியமான கூட்டம் முதல்வர் அறைக்கு வரணுன்ட்டாங்க. அங்கே போனது அவங்களுக்கு 6:25 வரை கல்லூரி முதல்வரோடு பேராசிரியர் கூட்டம். அந்த முடித்து அங்கேருந்து அவங்க கிளம்பி ஆட்டோ பிடிச்சி 6:58 அரங்கத்துக்குள்ளே வந்துட்டாங்க. இந்த சென்னை மாநகரில் இந்த போக்குவரத்து நெரிசலில் இவ்வளோ தூரம் எக்மோரில் இருக்க எத்ராஜி காலேஜ், அங்கே இருந்து மயிலாப்பூருக்கு வந்தாங்கன்னா உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் என்கிற தமிழ் கற்றதின் விளைவு. முனைவர் எஸ் ஜெகதீஸ்வரி, கல்வி தகுதி பிஎஸ்சி, எம்ஏ, எம்ஃபில், பிஹெச்டி, டிப்ளமோ 5 டிப்ளமோ இருக்குது. எல்லா துறையிலையும் டிப்ளமோ பண்ணவங்க. சின்ன வயசில் எழுதி வெளியிட்ட நூல் கம்பரும் மனிதநேயம், கருத்தனை பொருந்துதல் கருத்தே என்கிற ஒரு அருமையான இலக்கண படைப்பு. கம்பனியில் புதியவை, இந்த ஆய்வு கம்பனியில் புதியவை. அதாவது கம்பரும் மனிதநேயம் என்பது மாணவர் பருவத்தில் கம்பனியில் ஆய்வில் இது புதியது. அடுத்ததாக கணினி பயன்பாட்டியல் பட்டயச் சான்று பெற்றவர், டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அகாடமி, அதான் டிசிஏ, அதை பெற்றவர். ஏன்னா இன்றைக்கு தமிழ் இலக்கியங்களை கணிப்பொறியாக்கம் செய்தல் என்பது மிக முக்கிய பணியாயிடுச்சு. இன்றைக்கி சமைக்க தெரியுதோ இல்லையோ கணிப்பொறி தெரியணும் இல்லையா? இந்த ஆண் பெண் சேர்ந்து வாழ்ந்த காலம்லாம் முடிஞ்சு போச்சுங்க. இப்போல்லாம் ஆன் டிரைவ் பென் டிரைவ் தான். ஆன்லைன் இருக்கணும், பென் டிரைவ் இருக்கணும். ஆன்லைன் தெரியலையா உங்களுக்கு வேலை கிடையாது. பென் டிரைவ் இல்லையா நீங்கள் படித்ததே அர்த்தமே கிடையாது. அது மாதிரி ஆயிடுச்சு. ஆண் பெண் இணைந்து வாழ்ந்த காலம்லாம் மலையேறி போச்சு. இப்போ ஆன்லைன் பென் டிரைவ் இதாக இருக்கணும். அதனால் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அகாடமி பண்ணியிருக்காங்க. அவங்க வாங்கிய விருதுங்க கிட்டத்தட்ட ஒரு 64 விருது இருக்குதுங்க. அதில் ஒன்று மட்டும் சொல்கிறேங்க. முதல் விருது அறிவு மலர் விருது. அறிவு மலர், குறள் அரசு, கவி அருவி, பாவரசு, கபிலர் விருது, கவி இமயம் விருது, அம்மா விருது, சேவைச்செம்மல் விருது, இலக்கியச் சூரியன் விருது, எழுத்துச்செம்மல் விருது, பேராசிரியர் மாமணி விருது, காணொலி கவியரசு விருது, காணொலி கவித்தன்றல் விருது, செம்மொழி கவி விருது, ஐக்கிய அரபு அமீரக தமிழ்ச்சங்கம் விருது, சிந்தனை செம்மல் விருது, துபாய் தமிழ்ச்சங்கம் விருது, மலேசியா தமிழ்ச்சங்கம் விருது, சிங்கப்பூர் தமிழ்ச்சங்கம் விருது. போதும் நினைக்கிறேன் இல்லையா? ஆக இப்படிப்பட்ட ஒரு பேராசிரியர், வணக்கத்திற்குரிய முனைவர் எஸ் ஜெகதீஸ்வரி அவர்களுக்கு நீதியரசர் அவர்கள் தன் பொற்கரத்தால் பொன்னாடை அணிவிக்க சரியாக 35 மணித்துளிகள் நமக்கு ஜெகதீஸ்வரி திரிகடுகம் குறித்து உரையாற்ற இருக்கிறார். கனியிட ஏறிய சொலையும் முற்றல் கழகிட ஏறிய சாரும் பனி மலர் ஏறிய தேனும் காய்ச்சு பாகிட ஏறிய சுவையும் நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன், எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர். அனைவருக்கும் தமிழ் வணக்கம். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மற்றும் தமிழ் 36 சங்க இலக்கியங்கள் பாரதிய வித்யா பவனில் உறவுச் சுரங்கமும் இணைந்து நடத்தக்கூடிய இந்த அருமையான நிகழ்ச்சியில் திரிகடுகம் என்கின்ற தலைப்பில் என்னை பேசுவதற்கு பணித்த தமிழ்த்தாயின் தவப்புதல்வியாம் உலகநாயகி பழனி அம்மா அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு முன்னால் பேசிய மேனாள் பதிவாளர் செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்தில் இருந்த முனைவர் முகிலை ராசபாண்டியன் ஐயா அவர்கள் சொன்னார்கள், பிறரை பாராட்டுவது என்பது மனிதனுக்கு ஒவ்வாத ஒரு குணம் என்று. ஆனால் அந்த இயற்கையினுடைய நியதியை உலகநாயகி பழனி அம்மாவினுடைய விடயத்தில் தயவு செய்து அந்த குறிப்பேட்டிலிருந்து நீக்கிவிட வேண்டும் என்று இந்த மாமன்றத்தில் பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களை போன்ற சின்ன சின்ன பேச்சாளர்களை கூட அன்பால் கட்டி போட்டு எங்களை ஊக்குவித்து இந்த அளவிற்கு எங்களை கொண்டு வந்ததில் அவர்களுடைய அளப்பரிய பணியை என்னால் இந்த ஓரிரு நிமிடங்களில் சொல்லி முடித்துவிட முடியாது. நான் படித்தது வேறு ஒரு கல்லூரி. ஆனால் அம்மா அவர்கள் ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் பணிபுரிந்தார்கள்.
ஆனாலும் ஒரு தாய்க்கும் மகளுக்குமான உறவு எப்போதும் எங்களிடத்தில் இருக்கும். அம்மா அவர்கள் எப்பொழுது ஃபோன் பண்ணினாலும் என்னடா ஜக்கி கண்ணா அப்படி தான் பேசுவாங்க. மாப்பிள்ளை எப்படி இருக்காரு, பிள்ளைங்க எப்படி இருக்காங்க. மிகவும் நான் உளம் நெகிழ்ச்சி அடைந்து அம்மாவின் இடத்துல நான் பலமுறை நான் சோர்வாக இருக்கும் போதெல்லாம் நீங்கள் பேசும்போது நான் உற்சாகம் அடைந்து விடுகின்றேன் அம்மா என்று நான் பலமுறை அவர்களுக்கு தெரிவித்திருக்கின்றேன். அருமையான அம்மா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்களுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய விஜயலட்சுமி அம்மா அவர்கள் கம்மன் கழகத்தில் நான் மன்னிச்சிருங்கம்மா, 2 பேரும் ஒரே மாதிரி இருப்பீங்க, ஒன்றா இருப்பீங்க, அதனால் ஒரு சின்ன குழப்பமா, மன்னிச்சிருங்கம்மா. அம்மா அவர்கள் கம்மன் கழகத்தில் நாங்கள் எங்களெல்லாம் உருவாக்கிய தாய்மார்கள். அவங்க கம்மன் கழகத்தில் ஆன் த ஸ்பாட் உடனடி தலைப்பில் நாங்கள் பேசும்போது அவங்க அம்மா அவர்கள் வாசுகி கண்ணப்பன் அம்மா அவர்கள் என்னிடத்தில் சொன்ன வார்த்தை இன்றைக்கும் அப்படியே எனக்கு நிழலாடுகின்றது. ஜெகதீஸ்வரி, எல்லாரும் மற்றவங்களை இமிட்டேட் பண்ணி பேசுகிறாங்க, ஆனால் நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை, உங்களுக்குன்னு ஒரு தனி ட்ராக் வச்சுருக்கீங்க, இப்படியே நீங்கள் வாங்கம்மா, கண்டிப்பாக பெரிய ஆளாக வருவீங்கன்னு சொல்லி என்னை வாழ்த்துனாங்க. அம்மா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் இங்கே இருக்கக்கூடிய விழா தலைமையேற்று இம்மட்டுமாய் அமர்ந்திருக்கக்கூடிய உயர் திரு கோ சு ஆறுமுகம் மேனாள் நீதிபதி சென்னை உயர் நீதிமன்றம் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உயர் திரு ஏஆர் லட்சுமணன் நிறுவன இயக்குனர் அருணோதயம் பதிப்பகத்தினுடைய ஐயா அவர்களுக்கும் மற்றும் தமிழ் விருது பெற்ற பேராசிரியர் முனைவர் முகிலை ராஜபாண்டியன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா அவர்கள் கேளீர் முற்றம் என்று ஒரு அமைப்பில் என்னை கம்பராமாயணத்தை பற்றி உரையாற்ற வைத்தார்கள். அந்த இடத்துலையும் என்னை அவ்வளவு அழகாக என்னை உருவாக்கி எனக்கு உற்சாகப்படுத்தி ஒரு நல்லதொரு வாய்ப்பையும் கொடுத்து என்னை உலகம் முழுக்க மிகவும் பிரபலமாக்கிய ஒரு நல்ல மனத்திற்கு சொந்தக்காரர் ஐயா அவர்கள். ஐயா அவர்களுக்கும் என்னுடைய இத்தகைய பெரியவர்களுடைய நல்ல ஆசையினால் நான் இன்றைக்கு ஒரு பேச்சாளராக இலக்கிய சொற்பொழிவாளராக இருக்கின்றேன். அது மட்டுமல்ல, ஓரத்தில் இருக்கிறார் பாருங்க பாலசீனிவாசன் அண்ணா, அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாங்கள் படிக்கிற காலத்தில் அவர் தான் எங்களுக்கு குருஜி. அதனால் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நேரத்தினுடைய அருமை கருதி 50 நிமிடங்கள் 35 நிமிடங்களாக குறுகிவிட்டது. இருந்தாலும் நேரம் குறைந்தாலும் பரவாயில்லை. திரிக்கடுகம் குறைந்த அடிகளால் இருக்கின்றது, ஆனால் அதனுடைய கருத்துக்கள் உலகம் முழுவதையும் அளக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதனால் சுருங்க பேசினாலும் இதனுடைய பயன் பெரிதாகவே இருக்கும் என்ற காரணத்தால் திரிக்கடுகம் என்கின்ற தலைப்பில் என்னுடைய சில வார்த்தைகளை உங்கள் முன் சமர்ப்பிக்க விரும்புகின்றேன். தமிழ் 36, இதனுடைய பொருள் மேல்கணக்கு நூல்கள் 18, கீழ்கணக்கு நூல்கள் 18. இந்த மேல்கணக்கு நூல்கள் சங்க இலக்கியங்கள் 8 தொகை 10 பாட்டு. கீழ்கணக்கு நூல்கள்னா அறநூல்கள், திருக்குறள், இனியவை 40, இன்னா 40, திரிக்கடுகம், ஏலாதி, நான்மணிக்கடிகை, இப்படி 18 நூல்கள். இப்போ இந்த 18 சேர்ந்து தான் தமிழ் 36 என்று இந்த நவநாகரிக காலத்தில் கூட சங்க இலக்கியங்களை இப்பொழுதும் அனைவரும் கேட்டு தூய்க்க வேண்டும் என்கின்ற தமிழ் ஆர்வத்தின் காரணமாகவும் தமிழ் தாயின் தவப்புதல்வியாக இருக்கின்ற காரணத்தாலும் இன்றைக்கு இப்படி ஒரு அருமையான நிகழ்ச்சியை ஏறெடுத்து கொண்டிருக்கிறார்கள். தகழி சிவசங்கரன் பிள்ளை என்கின்ற ஒரு மலையாள எழுத்தாளர் ரஷ்ய தலைநகருக்கு சென்றிருந்தார். ரஷ்யாவினுடைய மாஸ்கோ நகரத்தில் அவருக்கு ஒரு விருது கொடுக்கப்பட இருந்தது. அந்த விருதினை பெறுவதற்காக அவர் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவிற்கு சென்றபோது அங்கே விருது கொடுக்கின்ற அந்த நேரத்தில் பத்திரிகையாளர்கள் எல்லாம் அவரை சூழ்ந்து கொண்டு கேள்வி கேட்டார்கள். தகழி சிவசங்கரன் பிள்ளை அவர்களே, உங்களுடைய அடையாளம் என்ன? அங்கே இருந்து இந்தியாவிலிருந்து வந்து மாஸ்கோ சிட்டியில் நீங்கள் விருது வாங்க வந்திருக்கிறீங்க. சாதாரணமாக இந்த விருது உங்களுக்கு கிடைச்சிடாது. நீங்கள் எப்படி வந்தீங்க? உங்களுடைய அடையாளம் என்ன என்று கேட்ட பொழுது தகழி சிவசங்கரன் பிள்ளை செம்மீன் என்கின்ற மலையாள நாவலின் ஆசிரியர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? என்னுடைய அடையாளம் சங்க இலக்கியங்களை அகம் புறம் என்று இரு கண்கள் என போற்றி வாழ்ந்த
அந்த தமிழ்நாடு தான் என்னுடைய அடையாளம் என்று சொன்னார் என்று சொன்னால், சங்க இலக்கியங்களினுடைய பெருமையை நாம் சற்று நினைத்து பார்க்க வேண்டும். மிஸ்டர் தகழி சிவசங்கரன் பிள்ளை, நீங்க கேரளாவை சார்ந்தவர், ஆனால் தமிழ்நாடு என்று ஏன் சொல்லுகிறீர்கள்? அதுவா என்று சொல்லி அவர் ஆங்கிலத்தில் அந்த இடத்தில் பதில் சொன்னார். இல்லை இல்லை, நான் கேரளாவை சார்ந்தவன்தான், சேர நன்னாட்டினை சார்ந்தவன்தான். ஆனால் பண்பாடு, ஒழுக்க நெறி, வாழ்வியல் விழுமியங்களை கற்றுக் கொடுத்தது எனக்கு சங்க இலக்கியங்கள் தான். அதனால் தான் கேரளாவை விடுத்து தமிழ்நாடு என்னுடைய அடையாளம் என்று சொன்னார் என்று சொன்னால், சங்க இலக்கியங்களுடைய சிறப்பை நாம் செம்மாந்து பார்த்து தூய்க்க வேண்டும். அன்பு தமிழ்ச்சான்றோர் பெருமக்களே, திரிகடுகம் என்கின்ற இந்த நூல் 3 மருத்துவ பொருட்களை உள்ளடக்கி நமக்கு 3 மருத்துவ பொருட்கள், சுக்கு, மிளகு, திப்பிலி, இந்த 3 பொருட்களை நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம உடம்பில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் இந்த மூலிகை பொருட்களை நாம் உட்கொண்டோம் என்று சொன்னால் உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் நீங்குவது போல இந்த ஒவ்வொரு பாடலிலும் இருக்கக்கூடிய 3 கருத்துக்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய நோய்களை நீக்க வல்லன என்று சொல்லி இதன் ஆசிரியர் நல்லாதனார் நமக்கு சொல்லியிருக்கின்றார். சுக்கு, மிளகு, திப்பிலி, இந்த 3ஐ அழகாக கட்டமைத்து 3 உண்மைகளை இவர் சொல்லிய விதம் அளப்பரியதாக இருக்கின்றது. முதலாவது, அவர் ஒரு பாயிர பாடலை எழுதுகின்றார். அதற்கடுத்து சிறப்பு பாயிரம் 2 பாடல்கள். அதற்கடுத்து பாருங்க 4 மிகை பாடல்கள். ஆனால் இதில் 100 வெண்பாக்கள் மட்டும்தான் அசலான பாடல்கள் என்று பேராசிரியர் வையாபுரி பிள்ளை அவர்கள் கருதுகின்றார்கள். 100 பாடல்கள் தான் அசலான பாடல்கள், உண்மையான பாடல்கள். ஆனால் இவைகள் இடைச்சர்களாக இருக்கலாம் என்று பேராசிரியர் வையாபுரி பிள்ளை அவர்கள் சொல்லுகின்றார். இதனுடைய காலம் கிபி 750 800 இருக்கலாம். இந்த மருத்துவத்தை உள்ளடக்கி, மருந்து பொருட்களை உள்ளடக்கி சொல்லுவதனுடைய காரணம் என்னன்னா, நம்மில் பல பேருக்கு உடம்புல ஏதாவது வியாதி வந்தால் மாத்திரை போட்டுக்கணும்னு தெரியும், மருந்து உட்கொள்ள வேண்டும் என்று தெரியும். அலோபதியோ சித்தாவோ யுனானியோ ஏதோ ஒன்று நாம் செய்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு அதன் மீது ஒரு பிடிப்பு இருக்கின்றது, அதற்கான தெளிவு இருக்கின்றது. ஆனால் உள்ளத்தில் பிரச்சனை ஏற்பட்டால் அவற்றை போக்குவதற்கு நமக்கு வழி தெரியாது. திரிகடுகம் என்கின்ற இந்த நூலை படித்தால் நிச்சயமாக உள்ளத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நோய்களும் மனிதனிடத்திலிருந்து நீங்கி அவன் நிச்சயமாக தெளிவடைவான் என்பதுதான் இந்த நூலினுடைய மிகப்பெரிய நோக்கமாக இருக்கின்றது. சரி, இந்த 14 கீழ்க்கணக்கு நூல்களில் இது மட்டும்தான் மருந்து நூலா, வேறு ஏதேனும் இருக்கின்றதா என்று கேட்டால் சிறு பஞ்சமூலம், ஏலாது என்று வேறு 2 நூல்களும் மருத்துவ குறிப்புகளை கொண்டு நமக்கு எழுதப்பட்டிருக்கின்றன. இந்த சிறுபஞ்ச மூலம் என்கின்ற நூலை காரியாசன் என்கின்ற ஆசிரியர் எழுதியிருக்கின்றார். அந்த நூலில் பாருங்க 5 வேர்களை குறித்து எழுதியிருக்கின்றார். சிறு வழுதுணை வேர், நெருஞ்சி வேர், சிறு மல்லி வேர், பெருமல்லி வேர், கண்டங்கத்திரி, இப்படி 5 வேர்களை குறித்து சிறுபஞ்ச மூலம் சொல்லுகின்றது. 5 அறக்கருத்துக்களை அது சொல்லுகின்றது அந்த நூல் சிறுபஞ்ச மூலம். திரிகடுகத்தில் ஒழுக்க நெறி நீதி நூலாக பல இடங்களில் வாழ்வியல் விழுமங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. திருக்குறள், நாலடியார், நான்மணிக்கடிகையில் என்னென்னலாம் அறக்கருத்துக்கள் இருக்கின்றனவோ அந்த அறக்கருத்துக்கள் எல்லாம் இந்த நூலில் இடம்பெற்றிருக்கு. இது மட்டுமல்ல, சிறப்பான இன்னொரு செய்தி, இனியவை 40 இருக்கக்கூடிய பல செய்திகள் இந்த திரிகடுகத்திலும் இருக்குது. பழமொழிகள் சிலவும் இதில் இருக்குது. பொருளமைதியும் நல்ல கட்டுக்கோப்பும் கொண்டதாக இந்த நூல் விளங்குகின்றது. இந்த நல்லாதனார் என்கின்ற ஆசிரியர் கடவுள் வாழ்த்து பாடலில் விஷ்ணுவை குறித்து பாடுகின்றார். பாயிர பாடல் விஷ்ணுவை குறித்து. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு கடவுள்னு ஒருத்தர் இருப்பாங்க. அவர் விஷ்ணுவை குறித்து தான் பாடியிருக்கிறாரு அப்படின்றதுக்கு ஒரு முதல் பாடல் பாயிர பாடல் பாருங்களேன். கண்ணகல் ஞானம் அளந்ததுவும்
காமரு சீர்த தன் நரும் பூங்குருந்தம் சாய்த்ததுவும் நன்னிய மாயச் சகடம் உதைத்ததுவும் இம்மூன்றும் பூவை பூவண்ணன் அடி. இந்த பூவை பூவண்ணன் அடி என்கின்ற இந்த ஒரு வரியை வைத்துதான் இவர் விஷ்ணுவை குறித்து பாடியிருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் ஒரு முடிவுக்கு வருகின்றார்கள். சரி, இந்த பூங்குருந்த வனத்தை அழித்தாரு, மாய சகடத்தை உடைத்தாரு, கண்ணனுடைய திருவடிகள் இந்த 3 உலகத்தையும் அளந்தது. இந்த புராண கதைகளை எல்லாம் இந்த 4 வரிகள் கொண்ட இந்த பாடல்ல மிக அழகாக நமக்கு எடுத்துரைக்கின்றார். கண்ணனினுடைய திருவடிகள் தான் கடவுள் வாழ்த்து பாடலாக இருக்கின்றது. இதே கம்பராமாயணத்தில் பாயிர பாடல் முதல் பாடல், உலகம் யாவையும் தாமுலவாக்களும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டு உடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. இங்க நல்லாதனார் கண்ணனின் திருவடிகள் தான் போற்றி புகழத்தக்கன என்று சொல்லுகின்றார். திருவடி கம்பர் அன்னவர்க்கே சரண் நாங்களே, அவருடைய பாதங்களுக்கு நாங்கள் எப்பொழுதும் சரண் புகுந்து விட்டோம் என்று சொல்லுகின்றார். எவ்வளவு ஒற்றுமை இருக்கிறது பாருங்கள். கண்ணனுடைய மகிமையை இந்த இடத்துல சொல்லியிருக்கின்றார். அது மட்டுமல்ல, ஒரு அரசன் எப்படி இருக்க வேண்டும், அவன் படை வலிமை மிக்கவனாக இருக்க வேண்டும். கம்பர் அவருடைய பாடல்ல தைரத மன்னனை பற்றி சொல்லுவார். செயிரிலா உலகினில் சென்று நின்று வாழ்வதோர் உயிரெல்லாம் உறைவதோர் உடம்பும் ஆகினான். தைரத மன்னன் எப்படி இருந்தாரா, பாலகாண்டத்தில் இந்த அருமையான பாடல் வருகின்றது. அதாவது மன்னன் என்பவன் உயிர், மக்கள் உடல். இது அந்த காலத்தில் இருந்த கோட்பாடு, மன்னராட்சி காலத்தில் இருந்த கோட்பாடு. மன்னன் உடல், மன்னன் உயிர், மக்கள் உடல் என்று சொல்லி அந்த காலத்தில் முடியாட்சி தத்துவம் இருந்தது. ஆனால் கம்பர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த முடியாட்சி தத்துவத்தை உடைத்து போட்டு ஒரு கருத்து புரட்சி செய்கின்றார். இல்லை, மன்னன் உடல், மக்கள் தான் அந்த உடல் தங்கக்கூடிய உயிர் என்று ஒரு ஜனநாயக புரட்சியை கம்பர் செய்திருக்கின்றார். இவ்வளவு அருமையான அந்த கோட்பாட்டை இந்த இடத்துல திருக்கடுகத்தில் நல்லாதனார் சொல்லுகின்றார். பாருங்கள், பத்திமை சான்ற படையும் பலர் தொகினும் எத்திசையும் அஞ்சா எயில் அரணும் வைத்து அமைந்த எண்ணின் உளவா இருநிதியும் இம்மூன்றும் மண் ஆளும் வேந்தற்கு உறுப்பு. ஒரு மன்னனுடைய உறுப்பாக இவையெல்லாம் இருக்க வேண்டும். திருக்குறள்ல படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண் ஆறும் உடையானாம் அரசருள் ஏறு. அரசர்களுக்கெல்லாம் ஏறு போன்று இருப்பவன் யாரு? ஒரு நாட்டை நிர்வகிக்கக்கூடியவன். பெரிய புராணத்தில் மாநிலம் காவலனாவான் மண்ணுயிர் காக்கும் காலை தான் அதனுக்கு இடையூறு தன்னால் தன் பரிசனத்தால் ஊனமிகு பகை திறத்தால் உயிர் தம்மால் ஆன பயம் 5 தீர்த்து அறம் காப்பான் அல்லனோ. ஒரு நாட்டினுடைய மன்னன் மனுநீதி சோழன் எப்படி உயிர்களை பாதுகாத்து வந்தான்? தன்னுடைய மகனை தேர்காலில் இட்டு கொன்றான். மன்னன் என்று சொன்னால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நல்லாதனார் மிக அழகான வரையறையை கொடுத்திருக்கின்றார். இதை கடைபிடித்து வாழ்ந்தால் நாட்டில் பிரச்சனைகளே வராது. ஆனால் இன்றைக்கு நாட்டிற்குள்ளாக குழப்பங்கள், இருவேறு நாடுகளுக்குள்ள பாகிஸ்தானம் நம்முடைய பக்கத்து ஸ்தானம் என்பதை நாம் மறந்துவிட்டு நாம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். பங்களாதேசம் யாரு? நம்முடைய பங்களாவில் ஒரு அங்கம்தானே அப்படி நினைக்கக்கூடிய மனப்பக்குவம் இன்னும் இல்லை. காஷ்மீர் செடிகள் மலர் தயாரிப்பதை மறந்து வெடிகுண்டுகள் பூத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்தில் ஒரு மன்னன் உயிர்களை காத்து நடக்க வேண்டும், படைவன்மை படைத்தவனாக இருக்க வேண்டும் என்று மிக அழகாக சொல்லுகின்றார். அது மட்டுமல்ல, ஒரு உலகம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால்
நாடு நன்றாக இருக்க வேண்டும். நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் நன்றாக இருக்க வேண்டும். மாநிலங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய வீடு நன்றாக இருக்க வேண்டும். வீடு நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த வீட்டிலே இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் நன்றாக இருக்க வேண்டும். மிக அழகாக சொல்லுகின்றார் பாருங்கள். குடும்ப உறுப்பினர்கள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? ஏவா மக்கள் மூவா மருந்து. இது ஆன்றோருடைய வாக்கு. மிக அழகாக சொல்லுகின்றார். ஏவாது மாற்றும் இளங்கிளையும் காவாது வயது எள்ளி சொல்லும் தலைமகனும் பொய் தெல்லி அம்மனை தேக்கும் மனையாலும் இம்மூவர் இம்மைக்கு உறுதி இல்லார். இந்த இம்மை உலகத்தில் உறுதியே இல்லாத மனிதர்கள் என்று சொன்னால் இந்த 3 பேர் தான். யார் யாரு? பெற்றோர் ஏவாமல் தாமாக செய்யும் இயல்பு பிள்ளைகளுக்கு வேண்டும். 1. 2வது, ஏவியும் கேளாத மக்கள் எப்பொழுதுமே பயனற்றவர்கள். அப்பா அம்மா சொல் பேச்சை கேட்கலன்னா அதனால் ஒரு பயனும் கிடையாது. இல்லறத்தில் தனக்குரிய அறம் மறந்து மனைவியை போற்றாத கணவன் பயனற்றவன். மனைவியினுடைய மாண்பை உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும். நன்றிங்க ஐயா. இல்லறத்தில் தனக்குரிய அறத்தை மறந்துவிட்டு மனைவியை போற்றாத கணவன் பயனற்றவன். மகாபாரதத்தில் ஒரு கிளைக்கதைங்க. தர்மராஜா சாண்டிலி, உங்களுக்கு தெரியும். தர்மராஜாவுடைய மனைவி சாண்டிலி நேராக சொர்க்கத்துக்கு போயிட்டா. சாண்டிலி நேராக சொர்க்கத்துக்கு போன உடனே அங்கே இருந்த சொர்க்கலோகத்தில் உட்காந்துட்டு இருந்த கடவுள் சொன்னார், நீ எப்படிம்மா எவ்வளோ பேர் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு கஷ்டப்படுறாங்க, நீ மட்டும் எப்படிம்மா நேராக சொர்க்கலோகத்துக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்ட அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சாண்டிலி சொன்னான், ஐயா ஐயா, நான் கண்டிப்பாக சொர்க்கலோகத்துக்கு வர்றதுக்கு ஐ எம் வெரி எலிஜிபிள். பிகாஸ் நான் என்னுடைய கணவருக்கு உண்மையாக நடந்துக்கிட்டு இருக்கேன். என் கணவரை மதித்து நடந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய மாமனார், என்னுடைய மாமியார், என்னுடைய நாத்தனார், என்னுடைய குழந்தைங்க, அவங்க குழந்தைங்க எல்லாரையும் நான் போற்றி பாதுகாத்து இம்மட்டுமாய் நான் வாழ்ந்து வந்த காரணத்தால் எனக்கு இந்த சொர்க்கவாசம் கிடைச்சது. அதனால தான் உங்களால் என்னை தடுக்கவே முடியல. அதனால தான் நான் ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டேன்னு சொல்லி மகாபாரதத்தில் கிளைக்கதையில் இது இருக்குது. சாண்டிலி சொல்கிறான், நல்லாதனார் எதிர்பார்க்கின்ற குடும்பம் கூட இப்படிப்பட்டது தான். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். சரி, அப்போ கணவர் ஒன்றுமே செய்யக்கூடாதா? கணவர் தன்னுடைய அறத்தை எப்பொழுதும் மறக்கக்கூடாது. தன்னுடைய மனைவியை ஒருபோதும் அடிக்கக்கூடாது, துன்புறுத்தக்கூடாது என்றெல்லாம் பல இடங்களில் நல்லாதனார் நமக்கு அறிவுரைகளை சொல்லியிருக்கின்றார். இன்றைக்கு நிறைய பேர் நவநாகரிக உலகத்தில் திருமணத்தை செய்துவிட்ட உடனே ஒரே ஒரு வாரத்தில் விவாகரத்து விண்ணப்பித்து அதுக்காக கோர்ட் வாசலில் போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவில் 63% வழக்குகள் இன்றைக்கு குடும்பமாக இல்லாத காரணத்தால் இன்றைக்கு விவாகரத்துக்காக அங்கே போய் மண்டிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒன்று மனைவி கணவனிடத்தில் மண்டிட்டு விட வேண்டும், அல்லது கணவன் மனைவியிடத்தில் மண்டிட்டு விட வேண்டும், அல்லது 2 பேரும் ஒப்புரவாகி விட வேண்டும். கணவனும் மனைவி விட்டு கொடுக்காமல் ஈகோ பிடித்து நான் தான் பெரியவன், இல்லை நான் தான் பெரியவள் என்று குடும்பம் என்கின்ற அந்த தேரை ஓட்டிச் செல்வதற்குரிய 2 மாடுகளாக அவர்கள் இல்லை. இன்றைய காலத்தில் இந்த காலத்திற்கு தான் நல்லாதனார் மிக அழகான அறிவுரையாக இவ்வாறு சொல்லுகின்றார். ஏவாது மாற்றும் இளம் கிளையும் காவாது வைத்தள்ளி சொல்லும் தலைமகனும் பொய்தள்ளி அம்மனை தேய்க்கும் மனையாளும். கணவருக்கும் ஒரு அறிவுரையை கொடுத்துட்டாரு. அதுக்கடுத்து பாருங்க, 3வது ஒரு அறக்கருத்து சொல்றாரு. ஒவ்வொரு பாடல்லையும் 3 அறக்கருத்துக்களை மிக அழகாக வச்சிருக்கிறாரு. முப்பால், திருக்குறளுக்கு முப்பால் என்கின்ற பெயர் இருப்பது போல 3 அறக்கருத்துக்களை மிக அழகாக சொல்லுகின்றார். அம்மனை தேய்க்கும் மனையாளும். அந்த மனை தேய்க்கும் மனையாள்னா என்ன அர்த்தம்? மனைவி என்பவள், ஒரு பெண் என்பவள் அந்த குடும்பத்தை கட்டி காப்பாற்ற வேண்டும், பிரச்சனை இல்லாமல் அந்த குடும்பத்தை நடத்த வேண்டும். அது மட்டுமல்ல,
குடும்பத்தினுடைய செல்வத்தை அவள் பெருக்குபவளாக இருக்க வேண்டும். அந்த செல்வத்தை ஒருபோதும் தேய்ச்சிடக்கூடாது. எல்லாரும் சொல்லுவாங்க, எங்கம்மா உன் பொண்ணு பார்க்க போகும்போது கேட்பாங்க, உன் விரலை காட்டு, இந்த விரலெல்லாம் ஒன்றா வைக்கும்போது கொஞ்சம் சந்து வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை இல்லை, இந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு வந்தால் எல்லாத்தையும் தேய்ச்சிட்டு போயிடுவான், வரலட்சுமியை கூட ஓட்டிட்டு போயிடுவா, அதனால் இந்த பொண்ணு வேணாம் அப்படின்னு சொல்லி விரலை விரித்து காட்ட சொல்லுவாங்க. எப்பொழுதும் குடும்பத்தினுடைய வருவாயை பெருக்குபவளாக இருக்க வேண்டும். குடும்பத்தினுடைய வருவாயை தேவையில்லாமல் செய்துவிட்டு கன்னத்துக்கு ரூஜா, கண்ணுக்கு மஸ்காராவா, புருவத்துக்கு ஐலைனரா, இப்படி என்னென்னவோ சொல்கிறாங்க, உதட்டுக்கு லிப்ஸ்டிக்கா, அப்புறம் தலைக்கு வந்து ஸ்ட்ரைட்டனிங்கா. நான் என்ன கேட்குறேன், இன்றைக்கு பெண்கள் கணவர் கடுமையாக வேலை செய்து உழைத்து சம்பாதிக்கக்கூடிய பணத்தை ஒரே ஒரு 5 நிமிஷத்தில் 10 நிமிஷத்தில் 10,000 ரூபாய் பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு முடிய ஸ்ட்ரைட்டனிங் பண்ணிக்கிறதுக்கு கொடுக்குறீங்களே, கொஞ்சமாவது குடும்பத்தினுடைய வருவாயை நீங்கள் பெருக்க வேண்டும் என்று நினைத்தீர்களா? அந்த 10,000 ரூபாவை நம்ம வீட்டுக்கென்று வைத்து கொண்டிருந்தால் வீட்டில் ஏதோ ஒரு அவசர செலவு வரும் பொழுது அதற்கு பயன்படுத்தி கொள்ளலாம் என்கின்ற அந்த அறிவுள்ள மனைவிதான் நல்லாதனார் எதிர்பார்க்கக்கூடிய மனைவியாக இங்கே சுட்டப்படுகின்றாள். அருமையான தமிழ்ச்சான்றோர் பெருமக்களே, அது மட்டுமல்ல, துன்பத்தை தருவன குடும்பத்துக்கு இன்பத்தை தருவன என்று சொல்லி இதை சொன்னார். துன்பத்தை தருவன பாருங்களேன், வருவாயில் 4/1 பங்கை அறவழியில் செலவு செய்யணும். வருவாயில் 4/1 பங்கை அறவழியில் செலவு செய்யணும். போர் நடந்தால் வெற்றி பெறணும். 2வது. 3வது, பலவற்றையும் ஆராய்ந்து நல்லவற்றை தேடி பிடிச்சு படிக்கணும். இந்த 3 அறக்கருத்துக்களையும் உள்ளடக்கி திரிகடகத்தில் 21வது பாடலில் மிக அழகாக சொல்கிறாரு, வருவாயுள் கால் வழங்கி வாழ்தல். வருவாயுள் கால் வழங்கி வாழ்தல் செருவாய்ப்ப செய்தவை நாடா சிறப்புடைமை எய்த பலநாடி நல்லவை கற்றலில். எய்த பலநாடி நல்லவை கற்றலில் 3ம் நலமாட்சி நல்லவர் கோள். 3ம் நலமாட்சி நல்லவர் கோள். வருவாயில் 4/1 பங்கு நிச்சயமாக அறவழியில் செலவு பண்ணணும். அறத்தான் வருவதே இன்பம், வரியாருக்கு ஒன்று ஈவதே ஈகை. அறத்தோடு நிற்க வேண்டும் என்றுதான் நம்முடைய சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய 14 கீழ்க்கணக்கு நூல்கள், பல நூல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. நல்லாதனாரும் திரிகடுகத்தில் மிக அழகாக சொல்லுகின்றார், அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. இந்த 4/1 பங்கை அறத்தோடு செலவு செய்யணும். ஆனால் அறத்திற்காக செலவு செய்யணும். அறத்துக்கு தான் செலவு செய்கிறேன்னு சொல்லிட்டு நமக்கே செலவு செஞ்சுக்கக்கூடாது. மிக அழகாக சொல்லுகின்றார். ஒரு விவசாயம் செய்து கொண்டிருக்கிறான், உழவு செய்து கொண்டிருக்கிறான். அந்த நாட்டினுடைய ராஜா மாறு வேடத்தை அணிந்து கொண்டு அப்படியே ஊர்கோலமாக போயிட்டுருக்கிறாரு. அவர் மட்டும் போயிட்டுருக்கிறாரு, வேறு யாருமே அவருடைய சேனைகளோ படையோ எதுவுமே போகலை. அவர் மட்டுமே தனியாக போயிட்டுருக்கிறாரு மாறு வேடத்தில். ஏன்னா அந்த நாட்டினுடைய மக்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவர் வந்து ஒரு பார்வை பார்க்கலான்னு போகிறாரு. அப்படி பார்க்கும்போது ஒரு ஏழை விவசாயி உழவு செய்து கொண்டிருக்கிறான். அவங்ககிட்ட போய் பேச்சு கொடுத்தாரு, பாப்பா நீயும் காலையிலேருந்து வேலை செஞ்சிட்ருக்கிற, உனக்கு சோர்வா இல்லையா? நீ காலையிலேருந்து இம்மட்டுமா வேலை செஞ்சா உனக்கு எவ்வளோப்பா கூலி கிடைக்கும்? இங்கே பாருங்க பெரியவரே, நீங்கள் பேசுனா எனக்கு பதில் கொடுக்கறதுக்கு கூட எனக்கு நேரம் இல்லை. நீங்கள் பேசுகிறதுக்கு நான் அதுக்கு பதில் கொடுக்கறதுக்கு கூட எனக்கு நேரம் இல்லை. ஐ ஹவ் நோ டைம். அந்த விவசாயி இங்கிலீஷில் பேசுவாரா அப்படின்னு கேட்காதீங்க, எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவசாயி பதில் சொல்கிறாரு. பா சத்த பொறுப்பா, நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் கொஞ்சம் பதில் சொல்லிட்டு போப்பா அப்படின்றாரு. ஆமாம் நீங்கள் யார்? நானும் இந்த நாட்டில் இருக்கக்கூடியவன் தான். சரி, உனக்கு எவ்வளோப்பா கூலி கிடைக்கும்? எனக்கு வந்து 8 அணா கிடைக்கும். 8 அணா கிடைக்குமா? இந்த 8 அணாவுக்காக நீ காலையிலேருந்து இப்போ வரைக்கும் வேலை செஞ்சிட்ருக்கியே, எப்படிப்பா அந்த 8 அணா அப்படின்னா, இங்கே பாருங்கள்,
இந்த நிலம் கூட என் நிலம் கிடையாது, இது என்னுடைய எஜமானுக்கு சொந்தமான நிலம். அவருக்கு உண்மையாக நான் வேலை செஞ்சால் மட்டும்தான் 8 அணா கொடுப்பாரு. சரிப்பா, அதில் நீ சந்தோஷமாக இருக்கிறியா? இவர் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டாரு, நம்ம ஒரு நாட்டுக்கே ராஜாவாக இருக்கிறோம், பொண்ணு பொருள் எல்லாமே படை சேனை எல்லாம் வச்சிட்ருக்குறோம், ஆனால் நமக்கு கூட நிம்மதி இல்லை. இந்த ஆள் வெறும் 8 அணா சம்பாதிக்கிறான், ஆனால் இவன் நிம்மதியாக இருக்கிறேன்னு சொல்கிறானே. பா நீ நிம்மதியாக இருக்கிறியா? நான் நிம்மதியாக இருக்கேன். எப்படிப்பா நிம்மதியாக இருக்கிற? மனசுக்குள்ளே எல்லாத்தையும் இவர் நினச்சிக்கிட்டு தன்னை ராஜா என்று வெளிக்காட்டி கொள்ளவில்லை. ஆனால் அழகாக இவர் கேள்வி கேட்குறாரு. அவர் பதில் சொல்கிறாரு, நான் ரொம்ப நிம்மதியாக இருக்கிறேன். எப்படிப்பா நிம்மதியாக இருக்கிற? ஆமாம், எனக்கு 8 அணா கூலி கொடுப்பாரு, அதில் 2 அணா அசல், 2 அணா வட்டி, 2 அணா கடன், 2 அணா அசல் வட்டி கடன், 2 அணா தர்மம். இந்த 4ஆ பிரித்து வருவாயில் கால் வழங்கி, இந்த 4ஆ பிரித்து நான் நிர்வாகம் பண்ணிகிட்ருக்கேன் என் வீட்டை. இந்த 8 அணாவில் 4 பங்காக பிரித்து 4 பேருக்கு நான் கொடுத்துருவேன். அது யாருப்பா 4 பேர்? அசல் யார்? அசல் நான் தான், நானும் என் மனைவியும் எங்கள் 2 பேருக்கு 2 அணா. சரி, கடன் சொன்னீங்களே, கடன்னா எங்கள் அப்பா அம்மா பட்ட கடனை நான் அடைக்கிறேன் இப்போ 2 அணா. வட்டின்னு சொன்னீங்களே, அது என்னுடைய பிள்ளைகள், எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க, அவங்களுடைய எதிர்காலத்துக்கு 2 அணா. சரி, தர்மம்னு சொன்னீங்களேப்பா, வாழா வெட்டியாக வந்திருக்கக்கூடிய எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சகோதரி வாழா வெட்டியாக வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு நான் 2 அணா கொடுக்குறேன் அப்படின்னு அந்த ஏழை விவசாயி சொன்னான் பாருங்க. அவன் ஈகை செய்கின்றான், அவன் சம்பாதிக்கின்ற அந்த கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதிக்கக்கூடிய அந்த பணத்தில் கூட அறவழியில் அவன் பொருளை கொடுக்கின்றான். அதனால்தான் அவன் நிம்மதியாக இருக்கிறான். செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் அதனிற் கூறியது இல் என்று திருவள்ளுவர் சொல்லுகின்றார். பொருளை நாம் செய்ய வேண்டும், பொருளை நாம் செய்ய வேண்டும், சேர்க்க வேண்டும். ஆனால் அந்த பொருளை நாம் அனைவருக்கும் தூய்க்க கொடுக்க வேண்டும். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல், பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்பதை மிக பிரதானமாக இங்கே நமக்கு சுட்டி காட்டியிருக்கின்றார். அது மட்டுமல்ல, மிக அழகான ஒரு அறிவுரையாக இந்த பாடலை நான் பார்க்கின்றேன். இந்த பாடலை நான் மிக கவனமாக உன்னிப்பாக ஆராய்ந்து பார்த்தேன். அது என்ன பாடல்னா, திரிகடுகம் 19வது பாடல். கொல்யானை கோடும் குணமிலியும், கொல்யானை கோடும் குணமிலியும் எல்லிர் பிறன்கடை நின்றொழுகுவானும், எல்லிர் பிறன்கடை நின்று ஒழுகுவானும் மரம் தெரியா நாடும், மரம் தெரியா நாடும் பாம்பாட்டும் அறிவிலியும், பாம்பாட்டும் அறிவிலியும் இம்மூவர் நாடு காப்பாற்றாது தூங்குபவர். இந்த 3 பேர் எப்படிப்பட்டவங்களான்னா, நாட்டில் இருக்கிறதே வேஸ்ட், இவங்க தூங்கி போனவர்களுக்கு சமம், செத்து போனவர்களுக்கு சமம். இந்த 3 பேரும் மிக அழகான வார்த்தை சொல்லாடல் மட்டுமல்ல, மிக எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு பாடலாக இந்த பாடலை நான் பார்க்கின்றேன். எவ்வளோ பெரிய அட்வைஸ் தெரியுங்களா? பிறன் மனையை நோக்கக்கூடாது என்பதை எல்லா சான்றோர் பெருமக்களும் நமக்கு சொல்லிக்கொண்டே தான் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனிதனுடைய வீழ்ச்சி எப்பொழுது ஆரம்பிக்கிறது தெரியுமா? தன் மனை, தன்னுடைய குடும்பம் என்று இருக்கின்ற வரையில் பிரச்சனை வருவதில்லை. பிறனுடைய மனைவியை நயக்கும் பொழுதுதான் பிரச்சனை வருகின்றது. ராமனுக்கு இருக்கக்கூடிய உன்னதமும் ராவணனுக்கு இருக்கக்கூடிய அந்த நிலையும் நீங்கள் சீர்தூக்கி பார்த்தால் அதிலிருந்தே நாம் தெரிந்து கொள்ளலாம். அது மட்டுமல்ல, போர் யானைக்கு பயப்படக்கூடாது, போர் யானையை பார்த்த உடனே பயப்படக்கூடாது. அதுக்கடுத்து அந்த யானையை பார்த்த உடனே குடுகுன்னு ஓடிடக்கூடாது, அதை நின்று எதிர்கொள்ள வேண்டும். பிறன் மனைவியை விரும்பி வாய்ப்பு ஏற்பட்டால் கூட, வாய்ப்பே கிடைத்தால் கூட நீங்கள் அப்படிப்பட்ட காரியத்தை செய்யலாகாது என்று மிக கடுமையாக எச்சரித்திருக்கின்றார் நல்லாதனார். பிறன் கடை நின்றொழுகுவானும்
மரம் தெரியா நாடும் பாம்பாட்டும் அறிவிலியும் இம்மூவர் செத்து போனவர்களுக்கு சமம். கம்பராமாயணத்தில் மாரீசன் அறிவுரையாக சொல்லுவான், ராவணனுக்கு சொல்லுவான். மாரீசனுடைய அறிவுரை: நாரம் கொண்டார் நாடு கவர்ந்தார், நட எல்லா வாரம் கொண்டார், மற்ற ஒருவருக்கு ஆய் மனை வாழும் நாரம் கொண்டார் தாரம் கொண்டார் என்று இவர் தம்மை தர்மம் தான் ஈரும் கண்டாய், கண்டவர் உய்ந்தார் எவரையா. நாரம் கொண்டார், நாடு கவர்ந்தார். நாரம்னா அதிகமான நீரை எடுத்துக்கொள்பவர்கள், நாடு கவர்ந்தவர்கள், பிற நாட்டினை கவர்ந்தவர்கள். நடை அல்லாத அப்படின்னு சொன்னால் வழிமுறையே இல்லாத, இது சரியான வழி இல்லை, நெறிமுறையை பிறழ்ந்து போய் செய்யக்கூடிய செயல், அப்படிப்பட்ட செயலை செய்யக்கூடாது. வாரம் கொண்டார்னா வரியை முறையல்லாமல் வசூலிக்கக்கூடாது. இப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லி வருகின்ற மாரீசன் நிறைவாக சொல்லுகின்றான், அதாவது பிறருடைய மனையில் வாழக்கூடிய அந்த தாரத்தை கொண்டார் என்று இவர் தம்மை தருமம்தான் ஈரும் கண்டாய். பிறனுடைய மனைவியை நீ கவர்ந்தாய் என்று சொன்னால் உன்னுடைய அழிவு உனக்கு எப்பொழுதோ ஏற்பட்டு விட்டது என்று சொல்லி மாரீசன் மிக அழகாக அறிவுரை சொல்லுகின்றார். இந்த இடத்துல எனக்கு இந்த கம்பராமாயணத்தினுடைய மாரீசனுடைய அறிவுரையாகத்தான், கடிந்து சொன்ன ஒரு அறிவுரையாகத்தான், செத்த பிணங்களுக்கு சமமாக பிறன் மனையை நோக்குபவர்கள் கருதப்படுவார்கள் என்று சொல்லக்கூடியதாக நாம் எடுத்துக்கொள்கின்றோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு நிறைய தொலைக்காட்சிகளில் கதையல்ல நிஜம், சொல்வதெல்லாம் உண்மை, இப்படி நிறைய நிகழ்ச்சிகள் வருது. அந்த பஞ்சாயத்து பண்ணுறவங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட சொல்லுவாங்க, எனக்கு இவங்க தான் வேணும், ஏம்மா உங்கள் கணவரோட வீட்டுக்கு போம்மா. இல்லை எனக்கு கணவர் வேண்டாம், எனக்கு இவங்க தான் வேணும் அப்படின்னு இந்த அம்மா சொல்ல, அவர் என்ன சொல்லுவாருன்னா, இல்லை எனக்கு இந்த மனைவி வேண்டாம், எனக்கு அவ தான் வேணும், அவளுடைய மனைவி தான் வேண்டும். இப்படி மாற்றி மாற்றி இவர்கள் தன்னுடைய அந்த திருமண பந்தத்தை அங்கே சீர்குலைத்து கொண்டு நம்முடைய பண்பாட்டினுடைய அந்த விழுமியங்களை காப்பாற்றாமல் இன்றைக்கு சின்ன பின்னமாக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை பார்த்து மிக அழகாக சொல்லுகின்றார், நீங்கள் பிறன்மனையை ஒருபோதும் நயக்கக்கூடாது என்று. அது மட்டுமல்ல, மாற்றானுடைய மனைவியோடு தனிமையில் இருப்பவனுக்கு பக்கத்தில் யார் இருப்பாங்களாம் தெரியுமா? மாற்றானுடைய மனைவிக்கு பக்கத்தில், தனிமையில் பிறனுடைய மனைவிக்கு பக்கத்தில் ஒருத்தர் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவன் பக்கத்தில் யார் இருக்கிறாங்களா? சாத்தான் இருப்பானா. யார் இருப்பானா? சாத்தான் இருப்பானா. இப்படி நான் சொல்லலை, நபிகள் நாயகம் சொல்லுகின்றார், ஒரு பெண்ணை நீங்கள் கண்ணால் பார்த்து விட்டீர்கள் என்று சொன்னால் அவளோடு ஏற்கனவே விபச்சாரம் செய்தாயிற்று என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். ஒரு பொண்ணை தவறாக பார்த்தாலே அவளோடு ஏற்கனவே விபச்சாரம் செய்தாயிற்றான். ஆக இவ்வளவு கடுமையாக நல்லாதனார் நமக்கு எச்சரிக்கை செய்வதற்கான காரணத்தை நாம் உணர்ந்து நம் வாழ்க்கையில் நாம் அப்படிப்பட்ட விழுமியங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும். நிறைவாக சுக்கு, மிளகு, திப்பிலி இந்த மூன்றினுடைய அந்த உட்பொருள் என்ன தெரியுங்களா? மூன்றும் நமக்கு மருந்தாக கூடிய பொருட்கள். சுக்குனா, சுக்குக்கு அதிபதி யார் தெரியுங்களா? குரு. மிளகுக்கு அதிபதி யார் தெரியுமா? செவ்வாய். திப்பிலிக்கு அதிபதி யார் தெரியுங்களா? புதன். சுக்கு என்பது நார்ச்சத்து மிகுந்த உலர்ந்த இஞ்சியினுடைய இன்னொரு வடிவம். மிளகு என்பது இந்தியாவினுடைய வைரம். திப்பிலி என்பது எந்த விதமான வடிவத்தையும் குறிக்காமல் ஒரு தாவரத்தினுடைய தலை முதல் பூ முதல் அதனுடைய அடி வேர் வரையிலும் எந்த வடிவத்தில் வேண்டுமானாலும் இருக்கக்கூடிய ஒரு பொருள். இப்படி வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனை ஏற்பட்டாலும், தீர்க்க முடியாத பிரச்சனையாக இருந்தாலும் கூட இந்த மூன்று அறக்கருத்துக்களை நம் வாழ்க்கையில் கடைபிடிக்கும் பொழுது நிறைய கருத்துக்கள் இருக்கின்றன. நேரத்தினுடைய அருமை கருதி நான் இதை முடிக்க விரும்புகின்றேன். இன்னொரு தருணம் கிடைத்தால்
நான் இந்த நேரத்திலும் இந்த தலைப்பை பேசுவதற்கு ஆசைப்படுகின்றேன். அல்லது வேறொரு தலைப்பாக இருந்தாலும் பரவாயில்லை. இப்படி நிறைய விடயங்களை நமக்கு அறிவுரையாக அறவுரையாக நமக்கு மிக அழகாக சொல்லியிருக்கின்றார் நல்லாதனார். அதனால் உலகிலேயே மிகச்சிறந்த அறங்களை வாழ்வியல் விழுமியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு அருமையான நூலாக திரிகடுகம் இருக்கின்றது. இந்த திரிகடுகத்தினுடைய முத்தான 3 அறக்கருத்துக்களை நாம் வாழ்க்கையில் கடைபிடித்து வாழ்வாங்கு வாழ்வோம் என்று சொல்லி இந்த வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பேராசிரியர் டாக்டர் ஜெகதீஸ்வரி அவர்கள் எத்ராஜி மகளிர் கல்லூரியில் மாலை நேர தமிழ்துறையினுடைய துறை தலைவராக இருக்கிறார்கள். மாலை நேர கல்லூரியின் துறை தலைவராக அவர்கள் கீழ் 6 பேராசிரியர்கள் 9 பேராசிரியர்கள் பணியாற்றுகிறார்கள். எனக்கு தெரிஞ்சு 6 இப்போ 9 ஆயிருக்காங்க. 9 பேராசிரியர்கள் பணியாற்றுகிறார்கள். நான் ஓய்வு பெற்ற 5 ஆண்டு காலமாகியும் இன்னும் எத்ராஜ் கல்லூரியோடு நெருங்கிய தொடர்பில் இருப்பவள். என்னை யாரும் ரிட்டையர் ஆனதை நினைக்க மாட்டேன்றாங்க. ரிட்டையர் ஆகிட்டீங்களா உலகின்னு கேட்குறாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்குது. தமிழ் நம்மை அப்படி வழிநடத்தி கொண்டு இருக்கிறது. பேராசிரியர் எஸ்தர் அவர்கள் தன்னிகர் இல்லாத இலக்கிய புலமையும் இலக்கண புலமையும் உடையவர். இன்றைக்கு நாங்கள் அழைப்புதழில் போட்ட ராகவேந்திரன் என்கிற பேச்சாளர் திடீரென்று விஜய் தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு போயிட்டார். நேற்று காலை தான் அம்மா நாளைக்கு நான் கூட்டத்திற்கு வரமாட்டேன் என்று சொன்னார். அதன் பிறகு நாங்கள் பேராசிரியர் எஸ்தர் ராணியை தொடர்பு கொண்டோம். ஆமாம், அவங்க பிஏ ஃபஸ்ட் இயர் முதலாம் ஆண்டு மாணவியிலேருந்து எனக்கு தெரியும். அப்போத்துல அவருடைய 17 வயதுலேருந்தே தெரியும். தயார் பண்ணிட்டு வரோம். ப்ளீஸ் பி சீட்டு. தயார் பண்ணிட்டு வரோம். நேற்று காலை 9 மணி தான் நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நூலகத்திற்கு நேராக செல்லுங்கள், ஓய்வு கிடைக்கும்போது 1 மணி நேரம் திரிகடிகம் படியுங்கள், நாளை மாலை பேசுகிறீர்கள் என்று சொன்னேன். எப்படி ஒரு கடுமையான உழைப்பை செய்திருக்கிறார் பாருங்கள். அவர் ஒரு கிறித்தவ துறையை சார்ந்தவர். அவருடைய ஆண்டவர் இயேசு பெருமான், அவருடைய மதம் கிறித்தவ மதம். ஆனால் புதனை பற்றியும் சுக்கிரீவனை பற்றியும் அவ்வளோ அழகாக பேசினார் பாருங்க, இல்லைங்களா? அதுதான் ஒரு ஆசிரியருடைய தொண்டு என்பதை உணரலாம். இப்பொழுது சிறந்த தமிழறிஞர் என்ற விருதினை பெற்ற வணக்கத்திற்குரிய எழுத்தாளர், பேச்சாளர், சிந்தனையாளர், நல்ல பண்பாளர், மிகச்சிறந்த ஒரு பெண்மணி என்கிற பெயரை இலக்கிய வட்டத்தில் பெற்றவர் தீவே விஜயலட்சுமி அவர்களுடைய ஏற்புரை. நேரம் 5 மணி துளிகள் தான் இருக்கிறது. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திரு உரு சிந்தித்தும் தானே என்றால் திருமூலர். எம்மை ஈண்டெடுத்த தாயையும் என்னை சான்றோராக்கி அவைய சான்றோர் குழாத்துள் என்னை நிற்க வைத்த என் தந்தையை வணங்கி தொடங்குகின்றேன். இந்த உறவு சுரங்கம் என்ற இந்த அமைப்பு பாரதிய வித்யா பவன், கிருஷ்ணா ஸ்வீட்ஸ், முனைவர் உலகநாயகி அம்மையார் ஆகிய மூவரும் இணைந்து நடத்துகின்ற இந்த உறவு சுரங்கத்தின் எனக்கு தமிழ் பேரறிஞர் என்ற விருதை அளித்து சிறப்பித்தமைக்கு முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் கூறுகின்றேன். இங்கு அடுத்து இந்த அவையிலே இன்று தலைமை வகித்த நீதியரசர் ஆறுமுகம் அவர்களை நன்றாக நான் அறிவேன். பல ஆண்டுகளாக அவரையும் முனிவர் முகிரி ராஜபாண்டியன் அவர்களையும் மற்றுமுள்ள அனைத்து நேரங்கருதி குறைக்கின்றேன். அவையிலே அமர்ந்திருக்கின்ற முனிவர் அர்த்தநாரீஸ்வரர்கள், வழக்கறிஞர் பால சீனிவாசன், முனிவர் வாசுகி கண்ணப்பன் மற்றுமுள்ள அனைத்து பெருமக்களையும் நான் வணங்குகின்றேன், வாழ்த்துகின்றேன். அந்த காலத்திலே அரசனை புலவர்கள் பாடி, வெண்பா பாடி அல்லது விருத்தப்பா பாடி பரிசு பெறுவது வழக்கம். அந்த நிலையிலே நான் தமிழ் அறிஞர் என்ற ஒரு நிலையில் நின்று இன்று உலகநாயகி அம்மையை நான் பரிசு பாட்டு பாடி வெண்பா பாடி பரிசில் பெற்றதாக நினைத்து கொண்டு வெண்பா எழுதி வந்துள்ளேன். இந்த தமிழ் என்பதற்கு மிக சிறப்பான ஒரு விருது. தமிழ் என்பது அதை விட வேறு சேர்ந்த விருது கிடையாது. ஏனென்றால்
நான் அடிக்கடி சந்தித்து அவரோடு அளவலாவிய டாக்டர் அவ்வை நடராஜன் அவர்கள் உள்ளே நுழைந்தவுடனே என்னை பார்த்த உடனே உங்களை பார்த்தது தமிழை பார்ப்பது போல் இருக்கிறது மாம்பர், தமிழை பார்ப்பது போல் இருக்கிறது என்று என்பது எனக்கு புரியல. அப்புறம் சொல்ல தமிழ் என்று சொல்லுக்கு பல பொருள் உண்டு இல்லையா, அதில் தேன் என்ற பொருளும் உண்டு, உயர்வு என்று பாரதிதாசன் கூறினார். இதை பலரும் கம்பனும் பாடியிருக்கின்றார். எல்லோரும் தமிழை சிறப்பித்து பாடாதவர்கள் யாருமே இல்லை. அவர் என்னை தமிழை பார்ப்பது போல் என்று சொல்லி பல மணி நேரங்கள் பல இலக்கணங்களை நாங்கள் பேசிக்கொண்டிருப்போம். அப்பொழுதெல்லாம் அவர் முதலில் என்னை சோதிப்பதற்கு அவர் எடுத்துக்கொண்ட இது என்றால் திருக்குறள். நான் திருக்குறளில் பல விருதுகள் வாங்கியதற்கு காரணத்தை சொல்கின்றேன். திருக்குறள் தான் என்னை எடுத்துக்கொண்டார். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். இதில் மலர்மிசை ஏகினான் என்று கூறினாரே, ஏகினான்ங்கிறது இறந்த காலம் ஆயிற்று, எதிர்காலத்தால் கூற வேண்டியதை ஏன் இறந்த காலத்தில் கூறினார், அதற்கு நீங்கள் சொல்லிவிடுங்கள் போதும் என்றார். உடனே நானும் சொன்னேன், நினைத்த மாத்திரத்தில் விரைந்து சேர்தலின் ஏகினான் என்று கூறினேன். இதற்கு ஏதாவது இலக்கணம் கூறியிருக்கின்றாரா? பரிமேலழகர் எழுகிறார். பரிமேலழகர் என்ற உரை தான் அவர் மிகவும் பிடித்த உரை கூறியிருக்கின்றார். முதல் காணுகின்றேன். நான் படித்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டன. இருந்தாலும் அவர் எடுத்து சொன்னேன், வாரா காலத்தும் நெகிழுங்காலத்தும் ஓராங்கு வரும் என சொற்கிழவி இறந்த காலத்து குறிப்பிடுகளத்தில் விரைந்த பொருளை என்பனார் புலவர் என்று தொல்காப்பியர் கூறுகின்றார். தொல்காப்பியர் இதை குறிப்பிடுகின்றார். வினை இல்லை 44வது சூத்திரம். அப்படியே சொல்லிட்டேன். ஏனென்றால் என்னுடைய ஆசான் யார் என்றால் என் தந்தையார். அவரிடத்தை 4 ஆண்டுகள் நான் புலவர் பட்டம் படித்தேன். அதனால் எனக்கு அதை திருப்பி உருப்பட வைத்து என்ன எல்லா சூத்திரங்களும் மனப்பாடமாக இருந்தது. 25 ஆண்டுகள் நடுவில் நான் இன்சூரன்ஸ் கம்பெனியில் நான் ஆஃபீஸராக பணியாற்றினேன். இருந்தாலும் எனக்கு தமிழ் என் உள்ளத்திலே ஊறியது என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். நான் அப்பேற்பட்ட சிறந்த தமிழ் என்ற பட்டத்தை விருதை இங்கு இந்த அவையிலே அந்த உலகநாயகி அவர்கள் கொடுத்தது மிகவும் சால பொருத்தம். இதைவிட வேறு விருது எதுவுமே வேண்டாம். தமிழ் அறிஞனுக்கு தமிழ் என்ற விருது கிடைத்தாலே அது மிகவும் சால பொருத்தம் என்று சொல்லி, ஏனென்றால் உலகு நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு என்று சொல்லிட்டாரியா. இந்த உலக நாயகி அம்மாள் என்று வரையும் பாராட்டி என்று பல பேரை பாராட்டி பல தமிழர்களெல்லாம் பாராட்டி வருகின்றார்கள். கடந்த 4 மாதங்களாக என்று இருக்கின்றேன். இப்பொழுது அந்த உலகநாயகி அம்மையார் நான் அவரை ஒரு வெண்பாவால் பாடி அவரை சிறப்பித்து என்னுடைய உரையை நான் முடிக்கின்றேன். உறவுச் சுரங்கம் நிகழ்வை சிறப்பாக நடத்தி தமிழுக்கு பொறிவு ஏற்றும் பேராசிரியர் முனைவர் உலகநாயகி பழனி அவர்களை போற்றி அளிக்கும் வெண்பா. இது என்னுடைய பாடல். பல நூல்கள் ஆய்ந்தறிந்து கற்று இன்றும் தூய தமிழ் பணியை தொடர்ந்து ஆற்றும் தாயனையாய் அன்பாரே எங்கள் அகங்குளிர செய்திட்டாய், இந்தமிழாய் வாழ்வாய் இனிது நேரிச வெண்பா. இன்னொரு பாடல். போற்றும் வகையில் புலவர் நலப்பணிகள் ஏற்று பணியாற்றும் ஏந்தலே, உன் மாற்றமிலா அன்பால் தமிழ் சான்றோரை சிறப்பித்தாய், இன்புடன் வாழ்க இனிது. இது போல் 10 பாடல்கள் எழுதினேன். 2 பாடல்கள் தான் படிக்கலான்னு எடுத்து வந்தேன். இது அவர்களுக்கு அர்ப்பணிக்கின்ற ஒரு திரிகடகம் என்ற இந்த 17 கழுக்கடகங்களை பற்றி எஸ்தர் மேரி அவர்கள் மிகச் சிறப்பாக ஆராய்ச்சி வரி நமக்கு கொடுத்தார்கள். மிகச்சிறப்பு. ஒரு சிறு வயதிலேயே அந்த அளவு அவர் உண்மையிலேயே ஒரு கிறிஸ்துவராக இருந்து கொண்டு ராமாயணத்தையும் மகாபாரத்தையும் கொண்டு வந்து பேசியதெல்லாம் மிகவும் அருமையான ஒரு செயல் என்று தான் நான் சொல்லுவேன். ஸோ தன்னேரில்லா தமிழ் என்று ஒரு பெயர் உண்டு தமிழுக்கு இல்லையா. உங்கள் நெடுவந்த உயர்ந்தோர் தொழ வழங்கி எங்குலிர் ஞானத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னே தண்ணீழி வெங்கதிரோன் ஒன்று ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ் என்று தண்டீரங்காரசர் இருக்கிறது இல்லையா. அந்த தன்னேர் இல்லாத தமிழை இவ்வாறு நாடும் பரப்பி தமிழை இன்றும் என்றும் என்றுமுள்ள தென்தமிழ் என்று சொன்னார் இல்லையா. அவ்வாறே இன்னும் பல்லாண்டுகள்
நம்முடைய காலத்திற்கு பின்னால் அந்த தமிழ் நிலைத்து நிற்க வேண்டிய ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு செயல்பாடுகளை எல்லாம் உலகநாயகி மேலும் மேலும் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த விருதை அளித்த எனக்கு அவருக்கு நன்றி தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் பொறுமையாக இருந்து கேட்ட உங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை நன்றி தெரிவித்துக் கொண்டு முடிக்கின்றேன். வணக்கம். வணக்கத்துக்குரிய எழுத்தாளர் அம்மையார் தி.வே. விஜயலட்சுமி அவர்கள் எப்பொழுதும் மிகச்சிறந்த தமிழ் பேரறிஞர் அண்ணா அவை நடராசனாருடைய இல்லத்தில் இருப்பார். மாலை 3-4 மணி ஆனதும் அவை அண்ணா அவர்கள் இவர்களோடு உட்கார்ந்து நல்ல இலக்கிய கலந்துரையாடலாம் செய்வார். நான் பலமுறை அவர் இல்லத்தில் அவரை பார்த்ததை விட அவ்வை அண்ணா இல்லத்தில் தான் அவர்களை நான் பலமுறை பார்த்திருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த தமிழறிஞர் தினமணி பத்திரிகையில் தொடர்ந்து எழுதி வருகிறார். தி.வே. விஜயலட்சுமி என்ற பெயரில் நீங்கள் பார்த்து படியுங்கள், அது ரொம்ப முக்கியம். அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை மாலை நாம் இதே மாதிரி 11 கீழ்கணக்கில் இன்னொரு நூலை பார்க்க இருக்கிறோம். நல்ல சிறந்த நூல் ஆசாரக்கோவை நமக்கு அன்றாட தேவை. அதை பற்றி கேட்கலாம். தயவுசெய்து இளைஞர்களை அழைச்சிட்டு வாங்க, உங்கள் பேரன் பேத்தியெல்லாம் கூட்டிகிட்டு வாங்க, உங்கள் தெரிஞ்ச அன்பர்கள் நண்பர்கள்லாம் கூட்டிகிட்டு வாங்க.